பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த பதிவு குறித்து உங்களுடைய கருத்து என்ன மாதிரி இருந்தாலும் அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க நண்பர்கள் தெரிஞ்சவர்கள் எல்லாருக்கும் சொல்லி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க பதிவு வருவோம். தோழர்களுக்கு வணக்கம். இந்த வாரத்துக்கான கலந்துரையாடல் இந்திய அரசு பாசிசமா இல்லையா அப்படிங்கிறது தான் தலைப்பு. இந்திய அரசு பாசிசமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இப்ப ஏன் வந்தது அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிபிஎம்ல இருந்து ஒரு திட்ட வரைவறிக்கை தயாரிச்சு வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல அவங்க அப்படி குறிப்பிட்டிருக்கிறாங்க, இந்திய அரசு பாசிசம் இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு அவங்க வந்திருக்கிறதா. அதுல அவங்க விரிவான காரணங்கள்லாம் பல காரணங்களை சொல்லியிருக்கிறாங்க. இந்த அறிக்கை வெளிவந்ததுக்கு பிறகு பல விவாதங்கள் கிளம்பிடுச்சு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த சிபிஎம் இந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக பல எதிர் வினைகள் வந்தது, கண்டன குரல்கள் வந்தது. ஏற்கனவே சிபிஐ சிபிஎம்லாம் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரியே செயல்படல அப்படிங்கிற ஒரு விமர்சனம், அத இந்த பாசிசம் இல்லை அப்படிங்கிற திட்ட வரையறையை திரும்பவும் கிளப்பி விட்டது மாதிரி நிறைய எதிர்ப்பு குரல்கள் அவங்களுடைய அந்த வரைவுக்கு வந்திருந்தது. அதுக்கு பதில் சொல்ற மாதிரி கட்சியில இருந்தும் ஒரு பதில சொல்லியிருந்தாங்க. அப்போ இதுதான் நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு கருப்பொருளா இருக்குது. என்னை பொறுத்தவரை இந்த தலைப்பு அப்படிங்கிறது ஒரு முதன்மையான முக்கியமான ஒரு தலைப்பு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்திய அரசு அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பல தலைப்புகள்ல இது குறித்து பார்த்துருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு பார்ட்டா சில விஷயங்கள் தலைப்புகள்ல பிரிச்சு பார்த்துருக்கிறோம். நம்ம இருந்தாலும் ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு பார்வையை வழங்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு, அந்த அடிப்படையில மக்களை சந்திக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே இந்த தலைப்பு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த தலைப்பு தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இது என்ன அப்படின்னா, பாசிசம்னா என்ன? ஏற்கனவே இங்க ஒரு பக்கம் ஒரு வாதம் ஓடிட்டு இருக்குது, பாசிசமா பாயாசமா அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னாரு அப்படின்னு சொல்லி அதை சுற்றி ஒரு வாதம் நடந்தது. அப்ப இதெல்லாம் இந்த சுற்றாடல்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு பாசிசம் அப்படிங்கிற சொல் ஒரு மலினப்பட்டது மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். அப்ப அந்த அடிப்படையில நம்ம பாசிசம்னா என்ன, பாசிச அரசு எந்த வழியா வரும், அது எப்படி இருக்கும், அது எப்படிலாம் எதிர்கொள்றது, அப்ப இந்திய அரசு எந்த இடத்துல பாசிசமா இருக்குது, அப்போ எப்படிலாம் அது வினையாற்றுது, அப்ப அதை எப்படி நம்ம எதிர்கொள்றது, இதெல்லாம் முதன்மையான ஒரு விஷயமா இருக்குதுங்கிறனாலதான் இந்த தலைப்பை தேர்ந்தெடுக்கிறோம். தோழர்கள் அனைவரும் பங்களிக்குமாறு கேட்கிறேன். நன்றி. தோழர்களுக்கு வணக்கம். கொடுத்துருக்க தலைப்பு இந்த வாரம் இந்திய அரசு ஒரு பாசிசமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கொடுத்ததாகவும் அதுக்கு ஒரு ஆதாரங்கள் கொடுத்ததாகவும் சொல்லியிருந்தாங்க. அதை கேள்விப்படலை. நியூஸ் பற்றி நான் ஆழமாக தெரியல. எனக்கு ரொம்ப அது எனக்கு தெரியாதனால எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். ஸோ இந்திய அரசு பாசிசமான அரசானா பாசிசமான அரசு தான். பாசிசம் முழுமையான பாசிசமா இல்லையாங்கிறது தெரியல, அல்லது அதோடைய பாசிசோட முழு வேகத்தில் போதான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக பாசிசமான தான். சமகாலத்து நிகழ்வுகள்னால் மணிப்பூரில் நடந்த விஷயங்களை சொல்லலாம். அது அவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்தும் பிரதமர் அதை பற்றி கண்டும் காணாத மாதிரி இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஜம்மு காஷ்மீரில் ஒரு சின்ன பெண்ணை கற்பழிச்சிட்டு ஸோ அதுக்கு அதை கைது பண்ணவங்கள, ஸோ அதுக்கு காரணமாக இருந்தவங்கள ரொம்ப பத்திரமாக கொண்டு போனது, ஸோ கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம், ஸோ இப்படி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். பாசிசத்தோட முழு உக்கரத்தில் இவங்க இருக்காங்களா அப்படிங்கிறது ஆனால் இல்லாமல் இருக்கலாமே தவிர, கண்டிப்பாக ஒரு பாசிசத்தை நோக்கி தான் இவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ இது பாசிசமான அரசான்னு கேட்டால் கண்டிப்பாக பாசிசமான அரசு தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இவ்வளோ. ஸோ இதை குறித்து நிறைய விரிவாக பேசலாம், பட் அதை மற்ற தோழர்கள் பேசுகிறத நான் எதிர்பார்த்து இருக்கேன். நன்றி, வணக்கம். தோழர்களுக்கு வணக்கம். இந்த வாரத்துக்கான தலைப்பு இந்திய அரசு பாசிசமா இல்லையா அப்படிங்கிறது. இப்படி ஒரு தலைப்பில் பேச வேண்டிய சூழ்நிலை எவ்வளோ தூரம் புரியாமையில் இருக்கிறோமோ அப்படின்னு நிறைய பேர் புரியாமையில் தான் இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த அரசு பாசிசம் தான், பாசிசமான ஒரு அரசு தான் அப்படிங்கிறதுக்கு
அதை நடைமுறையில் நிரூபிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இதை தாண்டி எப்படி ஒரு பாசிசமான அரசு இல்லைன்னு சொல்லி எந்த முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு தெரியல. நான் இனியும் தோழர்கள் குறிப்பிட்ட அந்த சிபிஎம்மோட விவாத அறிக்கையை வந்து நான் படிக்கலை, எனக்கு அதை பற்றி தெரியல. அவங்க என்ன தரவுகளை இருந்து அப்படி ஒரு முடிவுக்கு வந்தாங்கங்கிறதும் புரிஞ்சுக்கிட முடியல. அதை பார்த்தா தான் தெரியும். ஆனால் எப்படியான நிலைமையாக இருந்தாலுமே இது பாசிசமான ஒரு அரசு இல்லை, சர்வாதிகாரமான ஒரு அரசு இல்லை. இது அப்படின்னா அவங்க என்ன விதமான அரசுன்னு முடிவுக்கு வராங்கன்னு தெரியல. இது ஜனநாயகபூர்வமான அரசா அப்படின்னா அவங்க அரசு தரப்புல இருந்து சொல்லிக்கிட்டே போகிறது இது ஜனநாயகம், இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட உலகிலே பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லி ஒரு போலி பிம்பத்தை பிரச்சாரத்தை செஞ்சா கூட அரசுங்கிறது வந்து பொதுவாக வந்து அதோட பிறப்புல இருந்தே அது பாசிசமாக தான் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஜனநாயக அரசு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு அது ஜனநாயகபூர்வமாக பிறந்ததா அப்படின்னா அது பிறப்பிலேயே வந்து ஜனநாயகபூர்வமாக இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது நடைமுறையில் வந்து ஜனநாயகபூர்வமாக நடந்துக்கிட்டுதா அப்படின்னா அப்படி இல்லை. மக்கள் போராட்டங்களையோ இல்லை மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வைக்கிற கோரிக்கைகளையோ விவாதங்களையோ இன்னும் பிற அன்றாடம் வந்து மக்கள் வைக்கிற வேண்டுதல்களையோ இல்லை அந்த குறைகளையோ இது நிறைவேற்றத்துக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து வேலை செய்தா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆனால் முழுக்க முழுக்க வந்து இது ஒரு மறைமுகமாக வந்து ஒரு போர்வையை போத்திக்கிட்டு நான் மக்களுக்கான அரசுங்கிறத காமிச்சுக்கிட்டு இயல்பிலேயே அது எதுக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த முதலாளிகள் நலனுக்காக தான் வந்து இந்த அரசு வேலை பார்த்துட்டு இருக்குது. அது மக்கள் எந்த கோரிக்கையும் வைக்காமலேயே எந்த போராட்டங்களும் செய்யாமலேயே முதலாளிகள் தங்களுக்கு தேவையான திட்டங்களாக இருக்கட்டும் எந்த வேலை முறைகளாக இருக்கட்டும் இந்த அரசு தீவிரமாக அதை முன்னின்று செயல்படுத்துறதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்க நாடாளுமன்றத்திலே பாராளுமன்றத்தில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு மசோதாக்களையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மக்கள் யார் அந்த அப்படி ஒரு கோரிக்கை வச்சாங்க, மக்கள் பிரதிநிதிகள் அப்படி கேட்டாங்களா அப்படின்னா அப்படியே இல்லாமல் அவங்க யாரை சார்ந்து ஒவ்வொரு மசோதாக்களும் கொண்டு வரப்படுதுன்னா அந்த ஆளும் வர்க்க முதலாளித்துவ நலன் சார்ந்து அதில் மேல்மட்டத்தில் லாபியில் யார் இருக்காங்களோ அவங்களோட விருப்பத்தின் பேரில் தான் வந்து அந்த மசோதாக்கள் எல்லாமே கொண்டு வரப்படுது. அதுக்கு எதிராக வந்து பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளுக்கு பேச்சுரிமைகள் கொடுக்கப்படுதா, விவாதிக்கப்படுதா, அது முறையாக வந்து மக்களுக்கு கருத்து கேட்கப்பட்டு அந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்படுதா அப்படின்னா அப்படி இல்லை. ஒரு பேரளவுக்கான சடங்கு சம்பிரதாயத்தைப்படி காமிச்சுக்கிட்டு பாராளுமன்றத்தில் நாங்கள் பெரும்பான்மையை வச்சு நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லி நிறைவேற்றிக்கிறாங்க. அந்த பெரும்பான்மை எப்படி கொண்டு வராங்கங்கிறது அங்கேயே வந்து பல்லடிச்சிடும். பெரும்பான்மைங்கிறது வந்து முழுக்க முழுக்க வந்து அந்த கட்சிகளோட எம்பிக்கள் வந்து பணத்துக்காகவும் இல்லை ஒரு கட்சி போர்வையில் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கும்பலின் நலனுக்காக அந்த கும்பல்கள் வந்து கண்மூடித்தனமாக ஓட்டளிக்கிறது ஒன்று தான் பிரதானம், பணத்துக்காக அப்படிங்கிறது தான் இங்கே நடக்குது. மற்றபடி அதனால் மக்களுக்கு என்ன நலன், இது யாருக்காக நான் நலனுக்காண்டி கொண்டு வரப்படுது அப்படிங்கிற விவாதங்களுக்குள்ளே போகாமல் ஏதோ பொதுவாக நாடு வளர்ச்சி அடைஞ்சிடும் அப்படிங்கிற போர்வையில் தான் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒழிச்சு மற்றபடி அரசுங்கிறது வந்து மக்களுக்கான அரசு கிடையாது. இது நீங்கள் ஒவ்வொரு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் கிடையாது. இந்த சுதந்திரம் சொல்லிக்கப்படுகிற அந்த 1947க்கு முன்னாடியாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு பின்பாக இருக்கட்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அரசுங்க வந்து ஒரு நைச்சியமாக வந்து அது தன்னதோட முதலாளித்துவ நலன் சார்ந்து தான் செயல்படுத்த ஒழிஞ்சு ஒரு பாசிச தன்மையோடு தான் செயல்படுது. மக்கள் பிரச்சனைகளுக்கோ மக்கள் போராட்டங்கள் நடத்தும் போதோ அது வந்து தன்னோட அந்த பாசிசத்தன்மையை தான் வெளிப்படுத்தும். மற்றபடி முதலாளிகளோட சுரண்டலுக்கு எதிராகவோ நடக்கிற அக்கிரமங்கள் அட்டூழியங்களுக்கு எதிராகவோ மக்கள் போராடினாங்கன்னா அதை ஒடுக்குற விதமாக தான் எப்போதுமே அரசு செயல்பட்டுருக்குது. அது சுதந்திரத்துக்கு முன்னாடியும் சரி சுதந்திரத்துக்கு பின்னாடியும் சரி. எதனால் அப்படின்னா அது இயல்பிலே அப்படி தான் இருக்குது. ஆனால் ஒரு சில நேரம் வந்து சில சீர்திருத்த சட்டங்கள் மசோதாக்கள் இல்லை ஒரு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படுது அப்படிங்கிறது எதனால் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இந்த அரசமைப்பின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துடக்கூடாது, அதை தக்க வச்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த நீதித்துறை மூலமாகவும் இருக்கின்ற இந்த பாராளுமன்ற சட்டமன்றத்தின் மூலமாகவும் நாங்கள் வந்து மக்களுக்காண்டி செயல்படுற அரசு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து காமிச்சுக்கிறோம் அப்பப்போ. இது வந்து அந்த அதிருப்திக்கான வடிகால் தானே ஒழிஞ்சு முழுமையான ஒரு ஜனநாயகபூர்வமான அரசுன்னு சொல்லி கிடையாது. ஜனநாயகபூர்வமான அரசு அப்படின்னா வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் பிரச்சனைகளை தேடி தீர்க்கக்கூடிய விஷயமா செயல்படக்கூடிய அரசாக இருக்கணும். அதே மாதிரி கார்பரேட் நலன் சார்ந்த திட்டங்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட கேட்காம நடைமுறைப்படுத்துறதோ மசோதாக்கள் நிறைவேற்றுறதோ இல்லாமல் இருக்கணும். அது
ஒரு காலம் நடந்தது கிடையாது. ஏன் அப்படி நடந்தது கிடையாதுன்னா, அது இயல்பிலேயே வந்து யார் நலன் சார்ந்து இந்த அரசு உருவாக்கப்பட்டிருக்கோ அது நலன் சார்ந்து தான் அந்த அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இதுதான் வந்து இந்தியா மட்டும் இல்லை, அநேக நாடுகளில் இருக்கக்கூடிய நிலைமைகள். மற்றபடி இது ஜனநாயக அரசு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு உண்டான அந்த வரையறைகள் சொல்லுவாங்க. மக்களால் மக்களுக்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உருவாக்கப்பட்ட அரசு தான் வந்து ஜனநாயக அரசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி உருவாக்கப்பட்டது அந்த அரசு அப்படின்னா அப்படி இல்லை. அது இயல்பிலேயே வந்து ஆளும் பிரிட்டிஷோட நலன்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஒடுக்குமுறை கருவி தான். அந்த கருவி அப்படியே வந்து வேறொரு சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் மேற்கொண்டு ரஷ்ய புரட்சி நடந்ததுக்கு அப்புறமா வந்து உலகெங்கும் இழக்கப்பட்ட இந்த மக்கள் எழுச்சி வந்து மட்டுப்படுத்துறதுக்காக ஒரு அதிகாரத்தை வந்து மாற்றி விட்டதுக்கு அதை வந்து மடைமாற்றி ஒரு வடிகாலாக தான் ஏற்படுத்தி வச்சுட்டா போனாங்களே ஒழிஞ்சு மற்றபடி இந்த அரசுங்கிறது வந்து மக்களுக்காக மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அரசு கிடையாது. அது எப்பெல்லாம் வந்து தன்னோட பாசிச தன்மையை வந்து மூர்க்கமாக வெளிப்படுத்தும் அப்படின்னா, அது இயல்பிலேயே வந்து மார்க்சிய ஆசான்கள் சொன்ன மாதிரி நிதி மூலதனத்துக்கு வந்து எப்பெல்லாம் அந்த சுரண்டலுக்கு நெருக்கடிகள்லாம் எப்போ முட்டுதோ அப்பெல்லாம் அது இயல்பிலேயே வந்து தன்னோட பாசிச முகத்தை இயல்பாக வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது தான். அந்த நிலைமை தான் இப்போ உலகெங்கும் வந்து நம்ம ஏற்கனவே போன தலைப்புகளை பேசின மாதிரி ஏன் வந்து வலதுசாரிகள் வந்து உலகெங்கும் அநேக நாடுகளில் வெற்றி பெற்றுட்டு வர்றாங்க அப்படின்னா, இயல்பிலே வந்து அது தான் என்னன்னா, அந்த முதலாளித்துவ நலன்கள் நெருக்கடிக்கு உள்ளாகும் போது உலக நிதி மூலதன கும்பலுக்கு வந்து சுரண்டலுக்கு வந்து நெருக்கடிகளை முற்ற அந்த அரசு வந்து தன்னோட சுரண்டலை தக்க வச்சுக்கிறதுக்கு இயல்பிலேயே அந்த பாசிச தன்மையை வந்து வளர்த்தெடுத்து கொண்டு போகும். பாசிசமான அரசுகள் வந்து இயல்பாகவே உருவாகும் அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இந்த அடிப்படையில் வந்து தான் வந்து நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இதில் அவங்க எப்படி இது பாசிச அரசு இல்லைன்னு சொல்லி முடிவுக்கு வராங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது படித்து தெரிஞ்சிருந்தோம்னா அதை பற்றி விவாதிக்கலாம். மற்றபடி என்னோட புரிதலில் இருந்து அரசுங்கிறது வந்து எப்பவுமே அது வந்து பாசிசமானது தான். அதுலேயும் குறிப்பாக இந்திய அரசு இப்போ அதுக்கு ஆட்சி படத்துக்கு வந்திருக்கக்கூடிய பாஜகங்கிறது வந்து ஒரு இயல்பிலேயே வலதுசாரி பாசிச சித்தாந்தத்தை கொண்ட ஒரு அரசு. அதனால முன்பு காங்கிரஸ் காலத்தில் செயல்படுத்தப்பட்ட குறைந்தபட்ச மக்கள் நல திட்டங்களோ அந்த முகமூடி மக்கள் நல அரசுன்னு காண்பிக்காண்டி செயல்படுத்தப்பட்ட அந்த திட்டங்கள் எல்லாமே வெட்டி குறுக்கப்பட்டு இப்போ வந்து அது வெளிப்படையாக வந்து தன்னோட பாசிச தன்மையை மூர்க்கமாக செயல்படுத்துது இந்த பாஜக ஆட்சி காலத்தில் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இது அந்த காலம் தனியார்மய தாராளமயம் அமல்படுத்துறதுக்கு அப்புறமா அந்த ரஷ்ய புரட்சி காலகட்டத்தில் இருந்தக்கூடிய எழுச்சிகள் எல்லாம் ஒடுக்கப்பட்டு எல்லாமே கம்யூனிஸ்டுகள்லாம் வேட்டையாடப்பட்டு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாம் துடைத்தெறியப்பட்டு இருக்கின்ற குழுக்களும் வந்து கம்யூனிஸ்ட் குழுக்கள் எல்லாமே மைனாரிட்டியாக செயல்பட முடியாத ஒரு நிலைமைக்கு போனதுக்கு அப்புறமா வந்து இயல்பிலேயே அந்த தனியார்மய தாராளமய கொள்கைகள் அமல்படுத்தப்படுது உலகெங்கும். அதோட வெளிப்பாடு இன்னைக்கு வந்து அரசுங்கிறது வந்து அடுத்த கட்டமாக அது வந்து தன்னோட பாசிச தன்மையை மேலும் வெளிப்படையாக காமிச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் பார்க்குறேன். அது இந்தியாவில் வந்து நீங்கள் நிறைய அநேக போராட்டங்களை ஒடுக்கிற விதமாக இருக்கட்டும், மக்களுக்கு விரோதமான வந்து திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதா இருக்கட்டும், பாராளுமன்ற சட்டமன்றங்களை எல்லாமே வந்து கேலிக்கூத்தாக்குறதா இருக்கட்டும், இது தேர்தல் நடத்துகிற முறைகள், அமலாக்கத்துறை, நீதித்துறை, இது எல்லாமே வந்து கொண்டு போகிற விதங்கள், இது எல்லாமே அப்பட்டமாக வந்து முழுக்க பாசிசமாக மாறிக்கிட்டு இருக்கு. அடுத்த கட்டமாக இனியும் இது தீவிரமான ஒரு பாசிசத்தன்மைக்கு போகும் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கேன். நான் அப்படி தான் பார்க்குறதோட இதுலேருந்து என்னோட புரிதல் இந்திய அரசு பாசிசமான ஒரு கொடூரமான அரசு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அப்படின்னு நான் புரிஞ்சிருக்கிறேன். மேற்கொண்டு தோழர்கள் வழக்குலேருந்து கூடுதலாக கருத்து இருந்தால் வந்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட். இவங்க வந்து அவங்களோட 24வது கட்சி மாநாடு, தேசிய மாநாடு ஏப்ரல் 2லேருந்து 6 வரைக்கும் மதுரையில் நடக்க இருக்குது. அந்த மாநாட்டில் அவங்க பாஸ் பண்ண வேண்டிய தீர்மானம் அப்படின்னு சொல்லி ஒரு வரைவு தீர்மானத்தை முன்னாடியவே வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த தீர்மானத்தை ஏற்றுப்பாங்களா இல்லையா அப்படிங்கக்கூடியது அவங்க உள்கட்சி பிரச்சனை. ஆனால் அந்த தீர்மானத்தில் அவங்க இங்கே இருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்தை என்ன மாதிரியான ஒரு வர்ணனை கொடுத்துருக்காங்க, அவங்க எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க
அப்படிங்கிறது ஒரு அகில இந்திய அளவில் அது ஒரு சர்ச்சையாக இப்போ பார்க்கப்படுது. அதில் வந்து இங்கே இருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்தை அவங்க சொல்லும்போது இது பாசிசமும் அல்ல, இல்ல ஒரு நவீன கால பாசிசமும் இல்ல. அன்றைய கால பாசிசம்ங்கக்கூடியது அவங்க சொல்லக்கூடியது வந்து வேர்ல்டு வார் 2 அது வருவதற்கு முன்பாக ஒரு பாசிச சக்திகள் ஐரோப்பியால உருவாச்சுது. ஹிட்லர், முசோலினி இந்த மாதிரியான நபர்கள். அவங்க முன்வைத்த அந்த பாசிச மாடலையும் சாராது. இதுல நவீன கால பாசிசமாக அதுல இருந்து வேறுபட்டு அதை நம்ம பார்ப்போம். எது பழைய காலத்து பாசிசம், நவீன கால பாசிசம் என்னங்கிறத நம்ம ரெண்டாவது பார்க்கலாம். அந்த வகையும் சேராது, இந்த வகையும் சேராது. ஆனால் இவர்களை கட்டுப்படுத்தவில்லை என்றால் நவீன கால பாசிசத்துக்குள் செல்லும் ஒரு அபாயம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க யாரு இப்போ அப்படின்னா பாஜக, RSS இவங்க வந்து இந்துத்துவ கார்ப்பரேட் ஆட்சி, அதிகார ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்துத்துவ கார்ப்பரேட் அதிகார சர்வாதிகார ஆட்சி அப்படின்ற கூடிய இதை சொல்றாங்க. அப்போ இவங்க பாசிஸ்ட் கிடையாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ அவங்களுக்கு அந்த நவீன யுக பாசிசத்துக்கான அந்த கேரக்டர் இருக்கு, அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உருவாகி இருக்குது. இவர்களை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது பின்னாட்கள்ல நவீன பாசிசமாக மாறும் அப்படிங்கக்கூடிய நிலைப்பாடை எடுக்கிறாங்க. இப்போ நவீன பாசிசம் முந்தைய பழைய நிலையான பாசிசம் அப்படின்னு பார்க்கும்போது உலக யுத்தம் வேர்ல்டு வார் 2 யூரோப்பில் பார்க்கும்போது அன்னைக்கு இருந்த ஹிட்லர், முசோலினி இவங்கெல்லாம் இது பண்ணும்போது இந்த இராணுவ தேசியவாதம், சர்வாதிகாரம், இனவாதம், அந்நிய வெறுப்பு இது மாதிரியான சில ஃபீச்சர்ஸ் இருக்கிறது தான் பாசிசம் அப்படிங்கக்கூடிய கான்செப்ட்ல வருது. இப்போ இதை வந்து இதுல இருந்து கொஞ்சம் டைல்யூட்டட். ஏன்னா அன்னைக்கு இருந்த சர்வதேச அமைப்புகள் இதெல்லாமே வந்து ஒரு உலக ஆர்டர், குளோபல் ஆர்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு இதெல்லாம் உருவாகலை. அதனால அந்த மாதிரி அவங்க நினைத்த மாதிரியான ஆட்சி முறைகளை பண்ணிடலாம். இன்னைக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. சர்வதேச அமைப்புகள் இருக்குது, சர்வதேச நீதிமன்றங்கள் இருக்குது. நம்ம நாட்டு விவகாரமாகவே இருந்தால் கூட நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. ஒரு சில உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த குளோபல் ஆர்டருக்கு கட்டுப்பட்டு தான் இறையாண்மையுடைய ஒவ்வொரு நாடுமே தங்களோட ஆட்சி முறையும் அதிகார முறையும் செலுத்த முடியும். அப்போ அன்றைய கால பாசிச ஆட்சி முறை அப்படியே இன்னைக்கு அமல்படுத்த முடியுமான்னா நிச்சயமா முடியாது. அன்னைக்கு ஒரு காலத்துல இவங்க வந்து ஹிட்லரோட இதுல யூதர்களை தேடி தேடி கொண்டாங்க. இன்னைக்கு முழுமையாக அவ்வாறு பண்ண முடியுமான்னா முடியாதுங்கிறது யதார்த்தமான ஒரு வார்த்தை. முடியுங்கக்கூடியது வந்து இந்த மாதிரி அமெரிக்கா மாதிரியான நாடுகளோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா இந்த பாலஸ்தீன்ல இப்போ காசால இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல், அது முடியும். அப்போ ஜென்ரலாக மற்றவங்களுக்கு முடியாதது அமெரிக்கா மாதிரியான நாடுகளோட சப்போர்ட் தயவு இருந்துன்னா பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து அதை மற்றவர்களால் அதை பண்ண முடியாது அப்படிங்கக்கூடிய பாயிண்ட்லேயே பார்த்தாலும் அப்போ பாசிசமோட இந்திய முறை எவ்வாறாக அமல்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடியது தீவிர தேசியவாதம். இந்த பூர்வீக சார்ந்த அடையாளத்தை வச்சு நாம் இந்தியர்கள் அல்லாதவர்கள், பாகிஸ்தானியர்கள், வெளியிலேருந்து வந்தவர்கள் இந்த மாதிரி அடையாளப்படுத்துறது. இந்த வர்ணாசிரம கொள்கை, ஹைரார்கி, அதாவது ஏற்றத்தை மேலேருந்து இந்த ஜாதி பெருசா அதுக்கு கீழே அந்த மாதிரி ஒரு விஷயத்தை முன்வைக்கிறது. பிற்போக்குத்தனமான விஞ்ஞானத்துக்கு விரோதமான நம்பிக்கைகளை முன்வைக்கிறது. இந்த மாதிரி அப்பவே அந்த காலத்திலேயே ராக்கெட்லாம் இருந்தது, ஹைப்பர்சோனிக் ராக்கெட் இருந்தது, சூப்பர் சோனிக் ராக்கெட் இருந்தது. புஷ்ப விமானத்தை பார்த்து இப்படி ஒரு இதை கொடுக்கறது, இதெல்லாம் எங்கேயுமே நிறுவனம் ஆகாதது. மாட்டு மூத்திரத்துக்கு ஹீலிங் ஃபீச்சர்ஸ் இருக்கு, கேரக்டர்ஸ் இருக்கு, இந்த மாதிரி சொல்றது. ஜனநாயக அமைப்புகளை இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் தலைமை நீதிபதிக்குன்ட்டு ஒரு இடம் இருந்தது. அதை ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அவரை நீக்கிட்டாங்க. இப்போ வந்து ஆளுங்கட்சியை சார்ந்த 2 அமைச்சர்கள் இருக்கலாம். அதாவது ஒன்று பிரதமர், இன்னொரு கேபினெட் அமைச்சர், இன்னொன்று எதிர்கட்சி தலைவர். இப்போ 3 பேர்ல பெரும்பான்மை வந்து 2 பேர் ஆளுங்கட்சி. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க யார் அப்பாயின்மெண்ட் பண்ணணுமோ அதை பண்ணிடுவாங்க. இது மாதிரி அரசியல் சாசனத்தை நிறைய விஷயங்களை அமெண்ட்மெண்ட், சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து டைல்யூட் பண்ணி அந்த ஜனநாயக அமைப்புகளை இல்லாமக்கிறது. இது மாதிரியான விஷயங்கள் தான் நவீன பாசிசம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா இந்த நவீன பாசிசத்துக்குள்ளேயும் இன்றைய பிஜேபி அரசு இல்லை அப்படிங்கிறது தான் சிபிஎம்மோட நிலைப்பாடு. ஏன் அப்படின்னு கேட்டா, இல்ல அவங்க முறையாக பார்லிமெண்ட்டை வந்து பயன்படுத்துறாங்க, எலெக்ஷன் வச்சு தான் கண்டஸ்ட் பண்ணி அது வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆட்சி பிடிச்ச பிறகு அந்த எலக்டோரல் சிஸ்டமையோ மற்ற விஷயத்தையும் அவங்க வந்து சீர்குலைக்கல. அவர்கள் அதை வச்சு மீண்டும் அடுத்த முறையும் ஆட்சிக்கு இதை பேஸ் பண்ணி தான் வராங்க. அப்போ ஒன்ஸ் ஆட்சி அதிகாரம் தங்க கைக்கு வந்த பிறகு அதை வந்து அவங்க சர்வாதிகார முறையில் கட்டுப்படுத்தி மற்றவர்களை இல்லாமல் ஆக்கல.
அப்படின்னு அதுக்கு சில இதை சொல்லி, அதனால இவர்கள் வந்து அன்றைய காலத்து பாசிசமும் கிடையாது, முழுமையாக நவீன கால பாசிசமும் கிடையாது. இவங்க வந்து ஒரு கார்ப்பரேட் சர்வாதிகார ஆட்சி அப்படின்றத சொல்றாங்க. ஒருவேளை இந்த கார்ப்பரேட் சர்வாதிகார ஆட்சி முறையை கட்டுப்படுத்த தவறினால் இது வந்து இதாக மாறும், பாசிசமாக, அதுவும் நவீன பாசிசமாக மாறும் அச்சம் இருக்குது அப்படிங்கக்கூடியதும் சொல்றாங்க. இந்த நவீன பாசிசத்தோட ஒரு வெளிப்பாடாக பெரு முதலாளிகளோட கூட்டு, முஸ்லிம்களையும் மற்றவர்களையும் அந்நியர்கள் என்று அடையாளப்படுத்துது, அதே மாதிரி எதிர்க்கட்சிகளை நசுக்கிறது, இது மாதிரியான டெண்டன்சிஸ் இப்போ உருவாகி இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது பாசிசத்தை, நவீன பாசிசத்தை நோக்கி போறதுக்கான அடிப்படை, அதை வச்சு தான் நாங்கள் ஐயப்பாடு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாமே அவங்க உட்கட்சி சுதந்திரம் இருக்குது, அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா கூட 2022 23வது தேசிய மாநாடு அப்போ அவங்க ஏற்றுக்கிட்ட தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னால், பிஜேபிங்க கூடியது ஆர்எஸ்எஸோட அரசியல் அணி என்றும், பிஜேபி ஆர்எஸ்எஸோட பாசிச அஜெண்டாவை பிஜேபி வந்து அமல்படுத்தி கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு அப்பட்டமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அப்போ அந்த குற்றச்சாட்டில் இந்த 3 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு என்ன மாற்றம் நடந்தது அப்படின்னு தான் இன்னைக்கு அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. இதை சிபிஎம் வந்து அவங்களோட நிலைப்பாடில் உறுதியாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த வரைவு தீர்மானத்தை வந்து அவங்களோட கமெண்ட்டுக்காக மாநில அமைப்புகளுக்கு, மாநில பொலிட் பியூரோன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு நேஷனல் பொலிட் பியூரோல இருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இதை இவங்க ஏத்துக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி இப்போ மற்ற இடதுசாரி கட்சிகளான சிபிஐ, சிபிஎம்எல் இதை இவங்க நிராகரிக்கிறாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஆட்சி முறையை வந்து பாசிசம்னு முழுமையாக நாங்க ஏத்துட்டு இருக்கோம், நீங்களும் ஏத்துட்டு இருந்தீங்க, இப்போ நீங்க அதுல இருந்து யூடர்ன் பண்றீங்க, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வரும்போது அதுல ஒரு சில கருத்துக்கள் எப்படி முன்வைக்கிறாங்கன்னா, பாஜகவோட ஒரு ரகசிய கூட்டணி வந்து இவங்களுக்கு இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு, இவங்களுக்கு கருத்தியல் ரீதியான ஒரு சரியான கொள்கை பிடிப்புங்கிறது இல்லை அப்படிங்கக்கூடியது சொல்றாங்க. யதார்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு ஆட்சியில பிரதானமா இருந்தது வந்து மேற்கு வங்காளம் அண்ட் கேரளா. இப்போ அங்கேயுமே ஆட்சி இல்லை, மேற்கு வங்காளத்தில் ஆட்சி இல்லை. கிட்டத்தட்ட மம்தா பானர்ஜி அவங்க 2 முறை ஆட்சிக்கு வந்து இப்போ 3வது முறை இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஜோதி பாசு அவங்க இறந்ததோட கம்யூனிஸ்ட் கட்சி இருந்த இடம் இல்லாம போயிடுச்சு. இப்போ இருக்கிறது ஒன்னே ஒன்று கேரளா மட்டும்தான். கேரளாலையுமே அவங்களுக்கு பினராயி விஜயன் இருக்காரு, அவரோட மகள் வந்து ஒரு கம்பெனி ஒன்று நடத்தி அதில் வந்து இந்த சட்டவிரோத பண பரிமாற்றம், மணி லாண்டரிங் வந்து பண்ணினதாக இடியோட ஒரு இதில் இருக்காங்க. கரப்ஷன் அலிகேஷன்ஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி ஸ்வப்னா சுரேஷ் அப்படின்ற ஒரு பெண்மணி சிஎம் ஆஃபீஸை பயன்படுத்தி நிறைய இல்லீகலா கல்ஃப்ல இருந்து கோல்டு எல்லாமே இது ஸ்மகிள் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான அலிகேஷன்ஸ் காலப்போக்கில் இவங்க மேல அடுத்தடுத்து தொடர்ச்சியா நிறைய விமர்சனங்கள் வந்து முன் வருது. அப்போ மற்ற எதிர்கட்சிகள் அவங்கள ஒடுக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் அரசோட அமைப்புகளான இடி, ஐடி, இந்த சிபிஐ இதெல்லாம் பயன்படுத்தி எப்படி ஒடுக்குமுறை பண்றாங்களோ அதுபோல தங்களுக்கு ஒன்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு அச்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னு சொன்னா, சீதாராம் யெச்சூரி அப்படி இருக்கக்கூடிய தேசிய தலைவர் அவங்க சமீபத்தில் இறந்தாங்க. இவங்கள இருக்கும்போது வரைக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை. பிரகாஷ் காரத்தா இப்போ அவங்க தலைவராக இருக்காங்க. இப்போ அவரோட தலைமைக்கு கீழே சிபிஎம் வந்து தங்களோட நிலைப்பாடை ரொம்ப தளர்த்திக்குதோ அப்படிங்கக்கூடிய ஒரு விமர்சனமும், அந்த விமர்சனத்துக்கு பின்னால இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் ஒரு ரகசிய உடன்பாடு ஏற்பட்டு அதில் அவங்களோட அரசியல் லாபத்துக்காக பாஜகவை, ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் வந்து குறைத்து மதிப்பிட்டு அவர்களுக்கு ஒரு நல்ல பெயர்களை, மீன்ஸ் நல்ல அமைப்புன்ற ஒரு இமேஜை, ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்களோ அப்படிங்கக்கூடியது ஒரு பெரிய கேள்விக்குரியதாகவும் கவலைக்குரியதாகவும் இருக்கு. அப்ப இடதுசாரிகள் முன்ன ஒரு காலத்துல ஆட்சியில இருக்கக்கூடிய மத்திய ஆட்சியாளர்களை அதிர வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களோட எண்ணிக்கையும் அவர்களோட செயல்பாடுகளும் 2009 பார்லிமெண்ட் இது வரைக்கும், அந்த ஆட்சியில இருந்து வரைக்கும் கிட்டத்தட்ட 60க்கு மேல உறுப்பினர்கள் இருப்பாங்க. பார்லிமெண்ட்ல நியாயமான கேள்விகள், மக்களோட கேள்விகள், மக்களுக்கு நலன் விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருந்தவர்கள் காலப்போக்கில் இந்த மாதிரி கள நிலவரங்கள் தெரியாம மக்கள் கிட்ட இருந்து அந்நியப்பட்டு இன்னைக்கு சித்தாந்தத்திலிருந்தும் தளர்வடைந்து, தளர்ச்சி அடைந்து அழிவை நோக்கி போறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இது மூலமா முன்வைக்கிறோம். தோழர்கள், மற்ற தோழர்களோட கருத்து என்னங்கிறத பார்ப்போம், ஃபைனல். நன்றி. தோழர்களுக்கு வணக்கம். இந்த வாரம்
தலைப்பு வந்து இந்திய அரசு பாசிசமா, அது மட்டும் இல்லாமல் சிபிஎம் அவங்களோட கருத்து, பிஜேபி அரசு பற்றி உள்ள கருத்து, இதை பற்றி என்னோட கருத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்திய அரசு பாசிசமா அப்படின்னா முழுமையா இல்லை, ஆனால் வந்து அது முழுமை பெறத்துக்கு உள்ள எல்லா வழிகளையும் அது பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மத நல்லிணக்க நாடு, சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் வந்து அது ப்ராக்டிக்கலாக அது வந்து பாசிபிளாக இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. அப்படி இருக்கவும் விடுறதில்ல. ஆளும் வர்க்கமும் அதை சார்ந்த கட்சிகளும் பிஜேபி மாதிரியான பாசிச சிந்தனை கொண்ட கட்சிகளும் வந்து அதை அந்த மாதிரி இருக்க விடுறது இல்லை. ஆனால் வந்து எதிர்காலத்தில் இது பாசிசத்தை நோக்கி தான் நகரும். ஆனால் பாசிசத்துக்கு உண்டான வேலைகள் எல்லாமே மிக விரைவாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன் சொல்லணும் அப்படின்னா, இந்த மத மோதல்கள், அதை ஊக்குவிக்குதல், ஒரு பிரச்சனைகளை வந்து கலப்புறது, அதனால வந்து அரசியல் பண்றது, இந்த மாதிரி வந்து மக்களுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயங்களை பிடிச்சிக்கிட்டு ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் இந்த மாதிரி பிளவுபடுத்திக்கிட்டு இப்படி இருக்கிற ஒரு அரசு வந்து மக்களுக்கான ஒரு அரசு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா பேருக்கு ஜனநாயக நாடு அப்படின்னாலும் ஜனநாயகம் இருக்குதா அப்படின்னா அதிக அளவு இல்லை. அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் நடந்துக்குது. அரசுகள் அப்படிதான் இருக்கும். அரசுங்கிறதே வந்து அந்த ரெண்டு வர்க்கங்களுக்கு இணக்கம் காண முடியாததன் விளைவாய் தோன்றியது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கிறோம். அப்படிங்கும்போது இது வந்து பாசிசத்தை நோக்கி தான் போகுது. ஏன்னா அவங்களோட பிஜேபியோட ஒவ்வொரு சித்தாந்தம், அவங்களோட செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, பிளவுபடுத்துறது, இந்து ராஷ்டிரம் அமைக்கிறது, இந்தியாவை வந்து இந்து நாடாக்குறது, முஸ்லீம்களுக்கு நிறைய நாடுகள் உலகத்தில் இருக்கு, கிறிஸ்டினுக்கு இருக்குது, இந்தியா வந்து இந்துக்கு, இப்படிங்கிற மாதிரி சில கருத்தியல்களும் அவங்களும் சொல்லி பிளவுபடுத்துறதுக்குள்ள வேலையை பார்க்குறாங்க. மனிதனை பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு கூட சமமாக இல்லாத ஒரு நாடு மாதிரி இதை நம்ம பார்க்கலாம். அப்படி தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது. என்னை பொறுத்தவரையில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறன்னா, மிக விரைவாக பாசிசத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதுதான் தோழர் என் கருத்து. அது இல்லாமல் இந்த சிபிஎம் அவங்களோட கருத்து வந்து நான் முழுமையாக படிக்கலை. தோழர்கள் சொன்னதை வச்சு பார்க்கணும் அப்படின்னா, அவங்க பொதுவாக இந்தியாவை பற்றி சொல்லியிருக்காங்களா, இல்லாட்டி இந்தியாவில் ஆள்ற பிஜேபியை பற்றி சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. எதை பற்றி முழுசாக சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை வந்து பிஜேபியை வந்து லைட்டாக ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி அப்படி இருக்குது. அதே நேரம் வந்து பிஜேபியை பற்றி சொல்லியிருக்காங்க, அந்த பாசிசத்தை நோக்கி நகரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு இந்த நேரத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற இது எனக்கு தெரியல. ஆனால் வந்து இந்திய அரசு கண்டிப்பாக வந்து பாசிசத்தை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் தோழர் கருத்து. மற்ற தோழர்கள் பேசுறதை வச்சு நான் அதுல இருந்து புரிஞ்சுக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று தலைப்பு வந்து இந்திய அரசு என்பது பாசிச அமைப்பு அப்படிங்கிறது அப்படி இல்லை அப்படின்னு சிபிஎம் உடைய வரைவு திட்டத்தில் இருக்கு. அவங்க இதுக்கு என்ன அளவுகோல் வச்சிருக்காங்க, என்ன அளவுகோல் அடிப்படையில் சொல்றாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். சுருக்கமாக பார்ப்போம். இந்த விஷயத்தை வந்து ஏற்கனவே நிறைய தோழர்கள் நல்லா பேசியிருக்கீங்க. அதாவது பாசிசம் அப்படிங்கிறது வந்து முதலாளித்துவ சமூக அமைப்புடைய இன்னொரு முகம்தான் அது பாசிசம் அப்படிங்கிறது. பட் அது நம்ம வரலாறு பார்க்கும் பொழுது முதல் உலக போர் எடுத்துக்கிடுவோம். அதாவது முதலாளித்துவ புரட்சி பிரான்ஸ்ல நடந்ததுக்கு அப்புறம் சந்தை நெருக்கடியால் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்துச்சு. இரண்டாவது வந்து இரண்டாம் உலக போர் வந்துச்சு. அது ஒரு முதலாளித்துவ நெருக்கடி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐநா சபை உருவாகுச்சு, வேர்ல்டு பேங்க் உருவாகுச்சு. அப்புறம் உலகை மறுபங்கீடு செய்வது அப்படிங்கிறது முதல் உலக போருக்கு இரண்டாம் உலக போருக்கு இடையில ஒரு சிஸ்டம் இருந்துச்சு முதலாளிகளுக்கு இடையில. ஸோ அந்த பாங்கு வந்து இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் அது ஸ்ட்ராட்டஜியே முதலாளித்துவம் மாற்றிக்கிட்டு. நீங்கள் அதை கொஞ்சம் கூர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல செகண்ட் வேர்ல்டு வரைக்கும் உள்ள உலகளாவிய சந்தை, அப்புறம் வந்து இருதுருவமாக இருந்த ரஷ்யா சோவியத் யூனியன் ஒரு பக்கமும் அமெரிக்க தலைமையான ஒரு இருதுருவ அரசியல் அப்படிங்கிற ஒன்று நிலவுச்சு. அப்புறம் இரண்டாம் உலக போரில் வந்து சோவியத் யூனியன் போராடி வெற்றி பெற்றது வந்து நிறைய தியாகங்களோட. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முதலாளித்துவம் வந்து சுதாரிச்சுக்கிட்டு அந்த விஷயத்தில் வந்து அதுக்கு ரெண்டு விஷயம் இருந்துச்சு. இரண்டாம் உலக போர் அப்புறம் நேரடியாக சோவியத் யூனியன் அரசை, மக்கள் அரசாங்கத்தை, உழைக்கும் மக்களுடைய அரசை வீழ்த்த முடியாது அப்படிங்கிற முதலாளித்துவம் புரிஞ்சுக்கிட்டு சோவியத் அரசை வீழ்த்தவும் செய்யணும், முதலாளித்துவத்தை திருப்படி மீட்சியை மறு உருவாக்கம் பண்ணணும். இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜி வந்து அமெரிக்கா பண்ணுச்சு இரண்டாம் உலக போருக்கு அப்புறம். அப்போ வந்து அதுக்கு முன்னூட்டி இரண்டாம் உலக போருடைய ஹிட்லர்
அப்படிங்கிற அந்த பாசிச முசோலினி ஹிட்லர் அவங்கலாம் வந்து முதலாளித்துவ சமூகத்தோட பிரதிபலிப்பு தான் அவங்க வந்து. பட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து நேரடியான ஒரு பாசிசமாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஹிட்லர் வந்து ஆரம்ப காலங்களில் அவங்களுடைய கட்சி ஜெர்மனில் அவங்களுடைய நாஜி கட்சி அப்படிங்கிறது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் அது நேரடியாக சர்வதேச அது வரல. அது மக்களால் ஓட்டு எலெக்ஷனில் நின்று வெற்றி பெற்று மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி தான் அது வந்து ஒரு பாசிசமாக மாறிச்சு. அப்போ ஆரம்ப காலங்களில் வந்து ஹிட்லரை சரியாக மதிப்பீடு செய்யலை. ஆமாம், அவங்க வந்து ஒரு ஜெர்மன்கிற ஒரு தூய இனவாதத்தை பேசி மக்கள்கிட்ட வந்து முதல்ல வந்து பாசிச கருத்தை வந்து ஹிட்லர் வச்சுக்கிட்டே இருந்தார். அப்போலாம் அவர் எலெக்ஷன் நிற்காரு ஜெயிக்காரு அப்படிதான் கொண்டு வராங்க. அவங்க முறையாக தான் அவர் வராரு. ஹிட்லர் வந்து நேரடியாக வரல ஆட்சி அதிகாரத்துக்கு. அதான் அதில் முக்கியமானது. நீங்கள் அந்த சாராம்சத்தை அப்படி நீங்கள் இப்போ ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்திய அரசு வந்து இப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி வந்து நேரடியாக வந்து ஆட்சி அதிகாரத்தை வந்து ஒரு வன்முறையின் மூலமாக தூக்கி அப்படிலாம் அது பண்ணலை. அது எப்படி ஹிட்லர் வந்து ஒரு சிஸ்டமில் ஒரு முதலாளித்துவ ஜனநாயக அமைப்பு அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை பயன்படுத்தி பாசிசமயமாக்கல் உள்ளே வந்தாரோ அதே சாராம்சத்தில் தான் இப்போ உள்ள இந்த இந்து ராஷ்டிர ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து என்ன செய்யுது அப்படின்னா முதல்ல எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நின்று மக்களை பாசிசமயமாக்குறது. இது அதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஹிட்லர் வந்து அந்த முதலாளித்துவ பாசிச அரசியல் நிலைமையை போக்க வந்து நேரடியாக செய்யாமல் முதல்ல மக்களை அதை ஏற்றுக்க வச்சார். அதுதான் அவங்களுடைய தந்திரம். ஸோ ஜெர்மன் மக்கள் முழுவதும் அந்த பாசிச சிந்தனையோடு அந்த இனவாத சிந்தனையோடு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து பகிரங்கமாக அறிவிச்சார். ஒரு பாசிசமாக வெளியே தெரிஞ்சுது. ஸோ நீங்கள் இந்தியாவில் வந்து அப்படி ஒரு சூழல் இன்னைக்கு இல்லை. அதாவது மக்கள் மைண்டில் வந்து முழுமையான ஒரு பாசிச கண்ணோட்டம் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து இப்போ வந்து பிஜேபி அல்லது ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லை. அப்போ அதை முதல்ல ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது அதே ஹிட்லரோட ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ வந்து பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா ஜெர்மன் வந்து ஒரு மொழி தேசமாக இருந்தனால அது வந்து அவங்க ஈஸியாக பண்ணிட்டாங்க வந்து. பட் இங்கே வந்து இந்தியா வந்து ஒரு சிக்கல் இருக்குது. இது வந்து பல்வேறு தேசிய இனங்கள் மொழிவாரிய மாநிலமாக பிரிக்கப்பட்டது. அப்புறம் வந்து சவுத்துக்கும் நார்த்துக்குள்ள முரண்பாடு, பண்பாட்டு ரீதியாக ஐடியாலஜி, இந்த மாதிரி சிக்கல் கொஞ்சம் இவங்களுக்கு இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவன் வந்து இந்தியாவுடைய உற்பத்தி முறை முழுக்க முழுக்க ஒரு ஏகாதிபத்திய நலன் சார்ந்து இருக்கிறதுனால, இது மிகப்பெரிய சந்தையாக இருக்கிறதுனால முதலாளிக்கும் இதை பாசிசமயமாக்குறதுல ஒரு தயக்கம் இருக்குது. அவன் வந்து இதை பாசிசமாக்கியாச்சு அப்படின்னா அடுத்து ஒரு சிக்கல் ஏற்படுத்தும். ஏன்னா 2ஆம் உலகப் போரில் பாசிசம் ஆனதுக்கு அப்புறம் தான் சோவியத் வந்து நிறைய நாடுகளை வந்து விடுதலை பெற செஞ்சது. ஐரோப்பா முழுவதும் வந்து செங்கொடி பறந்தது. இந்த பயமும் முதலாளிகளுக்கு இருக்கும். கண்டிப்பாக பாசிசம் ஆறுறது விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் முழுமையான ஒரு இந்தியா வந்து ஒரு பாசிசத்துக்குள்ளே வந்து வெளிப்பட்டு போச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து இந்திய சமூகம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான முயற்சி வந்துடும். அது ஏங்கில நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். அப்போ முழுமையான ஒரு பாசிச முகமூடியை வந்து இப்போதைக்கு மாட்ட வேண்டாம் அப்படிங்கிறது இந்திய முதலோட ஸ்ட்ராட்டஜி வந்து. ஸோ இப்போதைக்கு பாசிசம் வந்து கமுக்கமாக செய்கிறது. இந்த மாதிரி எலெக்ஷன் நின்று ஃபோர்ஜரி பண்ணு வெற்றி பெறுறது, ஆட்சி அதிகாரம் மாநில அரசுகளை கைக்குள்ளே போட்டுக்கிறது, இந்த மாதிரி பணத்தை பயன்படுத்தி விலைக்கு வாங்குறது, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி அதனுடைய அதிகாரத்தை நிரூபிச்சுக்கிட்டே இருக்குது. பட் இது இப்போதைக்கு இந்திய முதலாளிகளுக்கும் ஏகாதிபத்திய நலன் சார்ந்த இந்திய முதலாளிகளுக்கும் வந்து இது போதுமானதாக இருக்குது அந்த விஷயம் வந்து. பட் இந்த விஷயத்தில் இந்த ஸ்ட்ராட்டஜியும் அவங்க இந்திய முதலாளிகளால் ஆள் மறுக்கத்தால் வந்து ஓரளவுக்கு தான் கொண்டு போக முடியும். அதுக்கப்புறம் இது மீண்டும் சிக்கலாகும். ஸோ எப்போ வந்து இன்னொரு விஷயமும் இருக்குல்ல வந்து அன்னைக்குள்ள ஜெர்மன் அந்த நாடு பிடிக்கிறது, சந்தையை விரிவாக்கம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சந்தை பொருளாதாரம் வந்து இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு வந்து குரோனிக் கேபிட்டல் சொல்லக்கூடிய ஒரு குவி பொருளாதாரம் இருக்குது உலகம் முழுவதும். அப்போ அன்றைய காலகட்டிய முதலாளித்துவத்தன்மையும் இப்போ உள்ள முதலாளித்துவத்தன்மையும் பண்பியல் ரீதியாக வேற எல்லா பக்கமும் முதலாளித்துவங்கிறது அடிப்படையான இருந்தாலுமே பட் அன்னைக்கு இருந்த பண்பு இன்னைக்கு உள்ள பண்பும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது வந்து. பட் இன்னைக்கு முழுவதும் உலகம் முழுவதும் வந்து முதலாளிகளுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருக்குது. என்ன அப்படின்னா எந்த நேரமும் புரட்சிங்கிற ஒரு தீ வந்து உலகம் முழுவதும் ஏதாவது ஒரு நாட்டில் வந்து உருவாகிடலாம். அப்படி உலகம் முழுவதும் பாட்டாளி வர்க்க அரசு எங்கேயாவது ஒரு பக்கம் உருவானா கூட அது உலகம் முழுவதும் முதலாளித்துவ சக்திகளுக்கு வந்து பேராபத்து. இந்த விஷயத்தையும் ஸ்டடி பண்ணி தெளிவாக இருக்கிறான் முதலாளி வந்து. அப்போ எங்கேயுமே வந்து பாட்டாளி வர்க்க சர்வாதிகார அரசு அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல முதலாளி வர்க்கம் ரொம்ப விழிப்புடன் இருக்கு. நீங்கள் இடையில அந்த நேபாளங்களில் வந்து சமீபமாக சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு கம்யூனிஸ்ட் அரசு வெற்றி பெற்றது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நியூஸ் படிச்சிருப்போம். அதெல்லாம் உடனே அமெரிக்கா தலையிட்டுச்சு. அந்த விஷயத்தில் வந்து இந்திய அரசும் தலையிட்டுச்சு, அமெரிக்கா தலையிட்டுச்சு. எங்கெல்லாம் வந்து பாட்டாளி வர்க்க அரசு ஏற்படுத்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கோ அங்கே உடனே வந்து ஏகாதிபத்தியம் அமெரிக்க முதலாளித்துவம் வந்து தலையிட்டு அதை வந்து அந்த நெருப்பு அணைக்க முயற்சி பண்ணும், அணைச்சிரும். அப்போ அவங்களுக்கு முதலாளி
முதலாளித்துவத்துக்கும் தெரியுது பாசிச நேரடியான பாசிசம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட ஒரு சோசியலிசத்துக்கான கதவை திறந்து விட்டுரும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் அந்த படிப்பினை இருக்குது. ஸோ அவங்களும் அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒத்து தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால வந்து முதலாளி வந்து நேரடியாக என்ன செய்ய மாட்டான் அப்படின்னா இறங்க மாட்டான் இந்த விஷயத்தில் வந்து. நேரடியாக ஒரு பாசிசம் முகமூடி ஹிட்லர் பண்ண மாதிரி இந்தியாவில் வந்து பண்ண முடியாது. அந்த பண்போட வந்து இங்கே பாசிசம் இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவன் இந்த மாதிரி ஜனநாயக இந்தியாவில் உள்ள ஜனநாயக அமைப்பு ஜனநாயக நிறுவனங்கள் இதை பூரா நீர்த்துப்போக செஞ்சு முழுக்க முழுக்க தன் கட்டுப்பாட்டுகளில் ஒரு பாசிச சிந்தனையோட இந்து ராஷ்டிர சிந்தனையோட மக்களை வச்சுக்கிட்டு எவ்வளவு சுரண்டல் பண்ணாலும் எவ்வளவு வறுமை இருந்தாலும் இந்த எலெக்ஷன் கான்செப்ட்லேயே வந்து அவன் மீண்டும் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற தான் முயற்சி பண்ணுவான். இப்போதைக்கு அவனுக்கு அதான் ஸ்ட்ராட்டஜி. இது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, ஏன்னா இது 10 வருஷமா பிஜேபி வந்து இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு. அடுத்து காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இன்னைக்கு பின்னாடி இருந்து அமெரிக்கா வரை இயக்கிக்கிட்டு இருக்கு ஏகாதிபத்தியங்கள். ஏன்னா இது அவனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு அமெரிக்காவுக்கு வந்து. ஸோ அடுத்து வந்து ராகுலை ப்ரொமோட் பண்ணதுக்கு முயற்சி இருக்கும் கண்டிப்பாக அடுத்த 5 வருஷத்துல வந்து. ஏன் அப்படின்னா மக்களுடைய மனநிலைமை வந்து முழுவதும் ஒரு பாசிச மயம் அப்படிங்கிறது வந்து டக்குன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு வந்து. ஸோ அப்போ மக்கள் அதுக்கு வந்து ஈடு கொடுக்கல. ஒட்டுமொத்த இந்திய மக்களும் அந்த இந்து ராஷ்டிர பாசிசமயமாக்குறதுக்கான அந்த போக்கில் வந்து அந்த நீரோட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டதுல வந்து மக்களுக்கும் சிக்கல் இருக்கு. மக்களுக்கும் பெரும்பாலும் மக்களுக்கு தெரியுது பாசிசம் அப்படிங்கிறது ஒரு சிக்கலான விஷயம் அப்படின்னு. ஸோ அதனால பிஜேபிக்கு அப்படி ஒரு சிக்கலும் இருக்கு. ஸோ இந்த எலெக்ஷன் மூலமாகவே ஃபோர்ஜரி பண்ணி இப்போதைக்கு வர முயற்சி பண்ணி ஜனநாயக அமைப்புகளை பூரா கையில் வச்சுக்கிட்டு மீண்டும் மீண்டும் வந்து இந்த கான்செப்ட்லேயே முதலாளிகளுக்கு வந்து ஆதரவாக செயல்பட்டு கொண்டு போகிறது அப்படிங்கிறது இப்போதைக்கு அவங்களுடைய திட்டம். பட் ஃபியூச்சரில் வந்து முழுமையான ஒரு பாசிச தன்மையோட முகமூடியை மாட்டுவாங்க அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா அதுக்கு சர்வதேச நெருக்கடிகள்லாம் நிறைய இருக்குது. சர்வதேச நெருக்கடிகள் இருக்குது, சர்வதேச நாடுகள் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ ஈஸியாக வந்து அவனால் பண்ண முடியாது. அப்படி பண்ணணும் அப்படின்னா கூட அவன் வந்து ஏகாதிபத்தியங்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான், அதாவது அமெரிக்கா எப்படி இன்னைக்கு இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுடைய ஆதரவோட ஒரு பாசிசத்தை முகமூடியை நேரடியாக போட்டுச்சோ இதே மாதிரி அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுடைய சம்மதத்தோடு தான் இந்த விஷயத்தை வந்து இந்தியா செய்ய முடியும். ஆனால் இதில் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா இந்தியா மிகப்பெரிய சந்தை, அவங்களுக்கு இந்திய சந்தையும் தேவைப்படுது. ஏகாதிபத்திய முதலாளிகளுக்கும் சரி இந்திய முதலாளிகளும் சரி. ஸோ இந்த சந்தை அல்லது இங்கே உள்ள மக்களுடைய வாங்க சக்தி என்னைக்கு இல்லாமல் போய் முழுக்க முழுக்க ஒரு கிளர்ச்சியான ஒரு சூழல் மக்கள் மத்தியில் வருதோ அன்னைக்கு வந்து அது பாசிசம்ங்கிற முகமுடியை நேரடியாக தூக்கி மாட்டிடும். பட் அப்போ தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் நமக்கு வந்து அது தெரியாது. பட் இப்போ சிபிஎம் சொல்கிற மாதிரி இது பாசிச ஒரு நேரடியான பாசிச தன்மையோடு உள்ள அரசாங்கம் இது கிடையாது. சிபிஎம் சொல்கிறது வந்து ஓரளவுக்கு வந்து புரிஞ்சுக்கலாம். ஆனால் முழுமையாக பாசிச அரசு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து பாசிசத்துக்கு போகக்கூடிய ப்ராசஸில் தான் இருக்குது. வந்து மக்களுடைய மனநிலைமை எப்படி இது வெற்றி பெறுது, மக்கள் மனநிலைமை எப்படி இருக்குது, உலகளாவிய சந்தையினுடைய போக்கு எப்படி இருக்குது, அமெரிக்கா அடுத்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறோம், ஐரோப்பா எப்படி போகும், உக்ரைன் போருக்கு அப்புறம் ரஷ்யா என்ன ஸ்ட்ராட்டஜி கையில் எடுக்கிறோம், சைனா என்ன செய்ய போகும், இப்படி உலகளாவிய ஒட்டுமொத்த சந்தை பொருளையை பொறுத்து தான் இங்கே வந்து பாசிசமயமாகிறது ஆகாது அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஸோ உற்பத்தி முறையில் அப்படி ஒரு சிக்கல் வந்து உலகம் முழுவதும் அப்படி நெருக்கடி வந்து பாசிசம் அப்படிங்கிற முகமுடியை நேரடியாக எடுத்தாதான் முதலாளியார சர்வேல் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழல் எதிர்காலத்தில் இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு வந்து ஓப்பனாக அந்த முகமுடி தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதனால வந்து இன்னைய நிலைமைக்கு முழுமையான பாசிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இல்லை. ஒரு சர்வாதிகார இந்து ராஷ்டிர போக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இது வந்து நாளைக்கு பாசிசம் ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது. நேரடியான பாசிச தன்மைக்கு இது போயிடும். ஸோ சிபிஎம் வந்து அந்த இடத்துல தப்பு பண்ணுது. பட் இன்னைக்கு இல்லை நாளைக்கு ஆகும்னு சொல்லலை. ஸோ இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி ஆர்எஸ்எஸ் அரசியல் அப்படிங்கிறது வந்து பாசிசம் மயம் இல்லைன்னு அது சொல்றாங்க தவிர பட் அது அதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அது அந்த வரையறையில் கொடுக்கல. அதுதான் சிபிஎம் உடைய சிக்கல். ஸோ நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் பேசியிருக்கேன் தோழர். நான் என்னுடைய கருத்து விமர்சனங்கள் இருந்தால் சொல்லலாம், நம்ம மாற்றிக்கலாம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி தோழர். நன்றி, வணக்கம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது வந்து இந்த இந்திய அரசு அப்படிங்கிறது வந்து பாசிசமா இல்லையா அப்படிங்கிற தலைப்பு. அதாவது வந்து இந்திய அரசு அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் உலகளாவிய அளவில் இப்போ தற்சமயத்தில் நடைபெறக்கூடிய பெரும்பாலான நாடுகள் வந்து பாசிச அரசாங்கங்கள் தான் நடைபெறுது. அதன் அடிப்படையில் தான் இந்த உலகமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு முறையில் ஒன்றுக்கு ஒன்று வலைப்பின்ன மாதிரி தான் இருக்கதாகவும் நமக்கு தோணுது. அப்போ அப்படிப்பட்ட அடிப்படையில் இங்கே இந்திய அரசை பார்க்கும்போது இதுவும் கிட்டத்தட்ட அந்த பாசிச சித்தாந்தத்தை தான் கையில் எடுத்து தன்னுடைய வேலைகளை செய்யுது. ஆனால் பாசிசம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான சிக்கலுடையது அப்படின்னா அது பெருவாரியான மக்களுக்கு எதிரான ஒரு அரசியல் தான். அப்போ பெருவாரியான மக்களுக்கு எதிரான அரசியல் அப்படிங்கிறத நாம் ஏன்
இவ்வளவு பொதுப்படையாக விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா, ஒரு சமூகத்தில் வந்து அதாவது வந்து ஆளுகை அப்படிங்கிறது வந்து அது சர்வாதிகாரமாக மாறக்கூடாது. அப்படி மாறும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, பாசிசம் அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் வந்து நிறைய மக்களுக்கான அடிப்படை தேவைகளை கூட கொண்டு சேர்க்க முடியாமல் போகலாம், அல்லது அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அடிப்படை வாழ்வியல் அப்படிங்கிறதே கேள்விக்குறியாகலாம். மனித சமூகத்தினுடைய பெருவாரியான மக்கள் அழிவுக்கு கூட போகலாம். அப்போது அப்படிப்பட்ட சிக்கலுக்குரிய அந்த பாசிசம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை வந்து நாம் வந்து கடுமையாக எதிர்க்க வேண்டிய தேவையும் இருக்குது. அதே போல் மக்கள் பெருவாரியான மக்களுக்கு இன்னும் புரிதல் இல்லாத மக்கள், பெருவாரியான மக்கள் நம்ம சமூகத்தில் இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அதுதான் அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு சிக்கல் உண்டு பண்ணி வச்சிருக்கிறதுங்கன்னு அர்த்தம். அது எப்படிப்பட்ட சிக்கல் அப்படின்னா, அவங்கள அடிப்படை வாழ்க்கையே நகர்த்த முடியாத அளவுக்கு தான் எல்லாரையுமே வச்சிருக்குது இந்த பாசிச சித்தாந்தம். வந்து எல்லாருக்கும் அதிகபட்ச ஆசை அல்லது தேவையாக என்ன இருக்குது அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய பாசிச கொள்கையின் குடையின் கீழே தான் வந்து அவங்களுடைய எல்கையை வந்து வரையறுக்க செய்கிறாங்க. ஆனால் இதனால தான் குடும்பங்கள் பாதிக்கப்படுது, பாசிசத்தினால தான் ஒரு தனி மனிதன் பாதிக்கப்படுறான், ஒரு சமூக முன்னேற்றம் அப்படிங்கிறது தடைபடுது. அப்படிங்கிறது எல்லாமே வந்து இன்னும் புரிதல் இல்லாத மக்களுக்கு நாம் வந்து இந்த இந்திய அரசு பாசிசம் தான் அப்படிங்கிறத நம்ம உறக்க சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. கூடுதலாக என்ன கருத்து இருக்குது அப்படின்னா, இதை வந்து இந்த கேள்விகளும் வைக்க ஆசைப்படுறேன். பொது தொடர்னால யாராவது ஒருத்தர் பதில் சொன்னீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம்னு நான் ஆசைப்படுறேன். அதாவது வந்து என்ன பாசிசம் அப்படிங்கிறத வந்து நம்ம முந்தைய காலத்தில் வந்து ஒரு நாடுகள் பிரிஞ்சு இருக்கும்போது கையாளுற முறைங்கிறது சரியாக இருந்திருக்குமா, இன்றைக்கி உலகமயமாக்கல் பட்டதுனால இது சர்வதேச சிக்கலில் கொண்டு போய் தான் நம்ம இணைச்சி பார்க்க முடியுமா அப்படிங்கிறதையும், அது எப்படி அதை வந்து கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் வந்து யாராவது ஒருத்தர் பதில் சொன்னாலும் அதையும் நான் தெரிஞ்சுக்கலாம். இல்லை இது சாத்தியமா இல்லையாங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்திய சமூகத்துக்குள்ளே மட்டும் இதை சுருக்கி பார்த்துட முடியாது. இது அதுக்கு மேல்பட்டு விரிந்து பறந்து விரிந்து இருக்கிறதுனால இதை வந்து ரொம்ப நுணுக்கமாகவும் பருமையாகவும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கூடுதலாக இதை வந்து ஏன் இப்படி இருக்குது, என்ன காரணத்தினால இந்த பாசிசம் வந்து உலகமயமாக்கலோட இணைச்சு பார்க்கலாமா இல்லை பார்க்கக்கூடாதா அப்படிங்கிற இதையும் பற்றி நீங்கள் கூடுதலான விளக்கம் சொல்லி அதுக்கான பதிலும் நான் எதிர்பார்க்குறேன். தோழர்களுக்கு வணக்கம். இந்திய அரசினுடைய தன்மை என்ன, பாசிசமா இல்லையா அப்படிங்கிற குறித்த தலைப்பு நம்ம எடுத்திருக்கிறோம். ஏன் இந்த தலைப்பை எடுத்தோம் அப்படின்னா, சிபிஎம் கட்சி அதனுடைய வரைவு நகல் அறிக்கை அப்படிங்கிறது வந்து இந்திய அரசு வந்து பாசிச தன்மையில இல்லை அப்படிங்கிற மாதிரியான விளக்கத்தை வந்து கொடுத்துருக்கு. அந்த விளக்கம் குறித்து பரவலாக எல்லா இடத்துலையும் வந்து விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில் அது தமிழ்நாட்டுக்கு வடக்க இது குறித்து எந்த அளவுக்கு விவாதம் நடக்குது அப்படிங்கிறது குறித்து தெரியல அப்படின்னாலுமே கூட தமிழ்நாட்டு அளவில் இது வந்து ஒரு முதன்மையான வாத பொருளாக வந்து ஆயிருக்குது. இப்போ அவங்க மாநாட்டில் என்ன மாதிரியான வாதங்களை முன்வைப்பாங்க, அதுலேருந்து அவங்க என்ன மாதிரியான முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து அது ஒரு பக்கம், அது அவங்களுடைய கட்சி சார்ந்த நிலைப்பாடு, அதில் நம்ம குறுக்கிடுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இது வந்து இந்த மாதிரியான ஒரு விவாதத்தை கிளப்பி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பொதுவாக ஒரு நல்ல அம்சமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்க. இப்போ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம இந்த பாசிசம் அப்படிங்கிற சொல் குறித்து, இந்தியனுடைய பாசிச தன்மை குறித்து நம்ம அது குறித்து புரியணும் அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து சில விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிறது அதனுடைய வழியில நம்ம இந்த பாசிச தன்மை குறித்து பேசணும் அப்படின்னா அது பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த பாசிசம் சிபிஎம் கட்சியினுடைய வரையறை இது குறித்து தோழர்கள் விரிவாகவே பேசிட்டாங்க. அதனால கொஞ்சம் சுருக்கமாகவே நான் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவா இந்தியாவினுடைய ஆளும் கட்சிகள் அல்லது ஆளுங்கட்சியா இருக்கிறதுக்கு வாய்ப்புள்ள கட்சிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு, பாஜக, காங்கிரஸ், இந்த ரெண்டு தான் வருது. பிற கட்சிகள் வந்து நேரடியாக அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. இந்த ரெண்டு கட்சிகளுடைய தன்மை என்ன அப்படின்னா, இரண்டுமே வந்து முதலாளித்துவ கட்சிகள் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. காங்கிரஸை பொறுத்தவரை முதலாளித்துவ நோக்கங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி. காங்கிரஸ் கட்சியும் சரி, அதனுடைய தொடக்க கால தலைவர்கள் குறிப்பா காந்தி, இவங்க ரெண்டு பேருமே முதலாளித்துவத்தை முன்னெடுக்கிறதுல வந்து எந்த மறுப்பும் இல்லாம சேவை செய்யக்கூடியவங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. ரெண்டாவது விஷயம் அப்படின்னா,
இங்க இருக்கிற இந்துத்துவ இல்ல இந்து பெரும்பான்மைவாதம். இந்த இந்து பெரும்பான்மைவாதத்திலையும் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் உடன்பாடு உள்ள கட்சிகள் தான். ரெண்டு கட்சிகளுமே இந்து பெரும்பான்மைவாதத்தை முன்னெடுக்கிற கட்சிகள் தான், இதுல மாற்று கருத்து ஒண்ணு இல்லை. ஆனா இந்த ரெண்டு அம்சத்திலையும், அதாவது முதலாளித்துவ வளர்ச்சியை முன்னெடுத்து அவங்களுக்காக வேலை செய்கிற அந்த விதத்திலையும், இந்து பெரும்பான்மை ஆதரவாக அதுக்கான வேலைகளை முன்னெடுக்கிறதுலையும் இந்த ரெண்டு கட்சிகளுமே ஈடுபட்டிருக்குது. அதுல தான் செயல்பட்டு இருக்குது. அதுதான் அதனுடைய நடைமுறையா இருக்குது. அப்படின்னாலுமே கூட ரெண்டுக்கும் இடையில கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா, காங்கிரஸை பொறுத்தவரையில ரெண்டையுமே கொஞ்சம் நிதானமா அணுகும் அப்படின்னா, முதலாளித்துவத்தாலும் சரி இந்து பெரும்பான்மைவாதத்தாலும் சரி, இந்த ரெண்டு நாளும் பாதிக்கப்படுற மக்கள் அவங்க அந்த பாதிப்பை தாங்களாவே ஏத்துக்கிறது அளவுக்கு அவங்களுக்கு அவகாசம் வழங்குறது அப்படிங்கிற மாதிரியான நடைமுறையில தான் காங்கிரஸ் கட்சி இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில இருந்துதான் இதுவரைக்குமான காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட வெள்ளைக்கார ஆட்சிக்கு பிறகு நீண்ட காலம் காங்கிரஸ் ஆண்டு இருக்குது. அப்படி நீண்ட காலம் ஆண்டதனுடைய நம்ம படிப்பினை என்ன அப்படின்னா, முதலாளித்துவ வளர்ச்சியை முன்னெடுக்கிறதுலையும் சரி, இந்து பெரும்பான்மைவாதத்துக்கான வேலைகளை முன்னெடுக்கிறதுலையும் சரி, அது கொஞ்சம் இந்த மாதிரி, அதாவது அதனால பாதிக்கப்படுற மக்கள் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு இடம் கொடுக்கிறது மாதிரியான ஒரு வேலைகளை அது செய்யும். தன்னை நடுநிலைவாதி மாதிரி காட்டிக்கிட்டு அப்படி போய்கிட்டு இருக்கும். ஆனா பாஜக அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அது நேரடியா அதனால பாதிக்கப்படுற மக்கள் எவ்வளவு இழிநிலைக்கு போனாலும் அது பற்றி எனக்கு அக்கறை இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெளிப்படையான இந்த ரெண்டு விதத்திலே, முதலாளித்துவ வளர்ச்சினாலும் சரி, இந்து பெரும்பான்மைவாத வேலைகள் அப்படின்னாலும் சரி, ரெண்டுலேயுமே இந்த மாதிரியான தடாரடியான போக்க கொண்டிருக்கும். இதுதான் இந்த ரெண்டு கட்சிகள் குறித்து பொதுவான புரிதலா இருக்குது. ஆனா இதுக்கு அப்பாற்பட்டு இன்னொரு விஷயம் இருக்குது அப்படிங்கறத நான் பாக்குறேன். இந்த ரெண்டு கட்சிகளுமே இந்த ரெண்டு நிலைப்பாட்டிலையும் கால் வச்சிருக்குது, ரெண்டு நிலைப்பாட்டிலையும் கால் உன்னித்தான் அது நிக்குது அப்படின்னாலுமே கூட இந்த ரெண்டு இடையில இன்னொரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த முதலாளித்துவ வளர்ச்சிக்கான வேலைகள், முதலாளிகளுக்கான வேலைகளை செய்யும் போது ஏற்படுகிற மக்களுடைய எதிர்ப்பு, இந்த எதிர்ப்பை எப்படி இந்த ரெண்டு கட்சிகளும் கையாளுது அப்படிங்கிறது தான் இந்த முதன்மையான வித்தியாசமா நான் பாக்குறேன். என்ன அப்படின்னா, இத காங்கிரஸ் இதை எப்படி கையாளும் அப்படின்னா, பெரிய அளவுல எதிர்ப்பு வந்தது அப்படின்னா அதுக்கு இணங்கி போகும், அடங்கி அதை வேற வடிவில் நீர்த்து போக வச்சு வேற மாதிரி கொண்டு வரும். இது காங்கிரஸுடைய நடைமுறை. ஆனா பாஜக இந்த முறையில இருந்து முற்றிலும் மாறுபடுது. அது என்ன செய்யும் அப்படின்னா, நேரடியா கொண்டு வரும், மக்களை பற்றி கவலைப்படாது அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனா அதனுடைய நடைமுறை என்னன்னா, தெளிவா ரெண்டுக்கும் வித்தியாசம் பிரிச்சு அதை வச்சிருக்கு. ஒண்ணு, முதலாளித்துவ வளர்ச்சியில என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு நாங்க தயார், நீங்க முன்னால போய்கிட்டே இருங்க, உங்களுடைய திட்டங்கள் என்னவோ, உங்களுடைய நோக்கங்கள் என்னவோ அதை நிறைவேற்றுறதுக்கு எல்லா வேலையும் நான் செய்யறேன், அதுல இந்த மாற்று கருத்து கிடையாது அப்படிங்கிறது பாஜகவுடைய முதலாளித்துவ நடைமுறை. இரண்டாவது, தாங்கள் மட்டும்தான் அதிகாரத்துல இருக்கணும், தங்களை தவிர வேற யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிற கட்சிகளை, காங்கிரஸ் உள்ளிட்ட பிற எல்லா கட்சிகளையும் அழிச்சு ஒடுக்கணும், வேற எந்த கட்சியும் தன்னை தவிர இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதுக்காக இந்து பெரும்பான்மைவாதத்தை பயன்படுத்துறது. காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் இடையில இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசமா இத நான் பார்க்கிறேன். பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகான இந்த 10-11 வருஷங்கள்ல என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இது என்ன அப்படிங்கிறது புரியும் நமக்கு. பிற எல்லா கட்சிகளுமே, அதாவது பாஜக தவிர பிற எல்லா கட்சிகளுமே நாங்களும் இந்துத்துவத்தினுடைய பாதுகாவலர்கள் தான் அப்படின்னு சொல்லி மக்கள் முன்னால நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு பாஜக பிற கட்சிகளை தள்ளி இருக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய வெற்றி. அப்ப இதுதான் பிற எல்லா கட்சிகளுக்கும் பாஜகவுக்கும் உள்ள முதன்மையான வித்தியாசம். வேற எந்த முதலாளி, இந்தியாவில் உள்ள எல்லா முதலாளித்துவ கட்சிகளையும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் பிற எல்லா கட்சிகள்கிட்டையும் இல்லாத ஒரு அம்சம் பாஜக இருக்கிற அம்சம் இதுதான். அது பிற கட்சிகளை வளர விடாது, அனுமதிக்காது அப்படிங்கிறது அதனுடைய முதன்மை. எல்லா கட்சிகளுக்கும் அந்த மாதிரி விருப்பம் இருக்கும், பிற கட்சிகளை வளரக்கூடாது, நம்ம தான் எப்போதும் ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லா கட்சிக்கும் பொதுவானதுதான், அதுல மாற்று கருத்து ஒண்ணு இல்லை. ஆனா அதனுடைய நடைமுறையில, அதனுடைய வேலை திட்டங்கள்ல பிற கட்சிகளை அழிக்கிறது அப்படிங்கிறது முதன்மையான பங்கு வகிக்கும். அந்த அடிப்படையில இருந்துதான் அது இந்துத்துவ பெரும்பான்மைவாதத்தை முன்வைக்குது. அப்போ இந்த ஒரு வித்தியாசம் பிஜேபி இருக்குது அப்படி
அப்படிங்கறதுனாலதான் பிற கட்சிகள் மாதிரி பிஜேபி இல்ல, பிற கட்சிகளை மாதிரி பிஜேபியை பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நம்ம முன் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு பக்கம். ரெண்டாவது, இந்தியாவினுடைய அரசியலமைப்பு. இந்த அரசியலமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்தியாவுடைய அரசியலமைப்பை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். என்ன, ஒண்ணு வந்து கிரிமினல் சட்டங்கள் தொடர்பான, குற்றவியல் சட்டங்கள் தொடர்பானது, அதை வந்து நம்ம ஒதுக்கிடலாம். ரெண்டாவது சிவில் உரிமைகள் தொடர்பானது. இந்திய அரசியலமைப்புல சிவில் உரிமைகள் தொடர்பானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு ஜனநாயக தன்மையோட இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பணும் அப்படின்னா அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதனுடைய முகப்பு வாசகம் வந்து இறையாண்மை உள்ள மதச்சார்பற்ற சோசியலிச குடியரசு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே கூட அதனுடைய உட்கூறுகள் எப்படி இருக்குது அப்படின்னா ஜனநாயகத்தன்மை இல்லாம தான் வந்து இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு மாநில இந்திய ஒன்றிய உறவு அப்படின்னு சொல்லி, ஒன்றியத்துக்கும் மாநிலத்துக்குமான உறவு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க, அதுல பெரும்பாலான இடங்கள்ல மாநிலங்களை வந்து புறக்கணிச்சு ஒன்றியத்துக்கு தான் அதிக அதிகாரம் அப்படிங்கிறத நிலைநிறுத்துது. பல விஷயங்கள் இப்படி எடுத்துக்கலாம். ஏன் இதை குறிப்பிடுறோம்னா, இப்போ வந்து முன்னணிக்கு வந்திருக்கிற சிக்கல் அப்படிங்கிற அடிப்படையில இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இது வந்து நடைமுறையில பல எடுத்துக்காட்டுகள் மூலம் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆளுநர் விவகாரமா இருந்தாலும் சரி, கல்விக்கு நிதியளிக்கிற விவகாரமா இருந்தாலும் சரி, மாநில பட்டியலில் இருக்கிற கல்விக் கொள்கையை வந்து நானே ஒன்றியமே தீர்மானிக்கும், அதை கேட்டுதான் நீங்க நடக்கணும் அப்படின்னு சொல்றதா இருந்தாலும் சரி, தேர்தல் உள்ளிட்ட அமைப்புகளை பயன்படுத்துறதா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது அத்தனையுமே எதுல இருந்து வருது அப்படின்னா இந்திய அரசியல் சாசனம் இந்த விஷயத்துல வந்து எப்படி சமமற்ற ஜனநாயகமற்ற தன்மையில இருக்குது அப்படிங்கிறது தான் அதுல இருக்கிற உள்ளடக்கம். இப்போ இந்த ஜனநாயகமற்ற தன்மை அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி பார்க்கிறோம்? முதலாளித்துவ நாடுகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பரவலா எல்லா நாடுகள்லயும் இருக்கிற முறை என்ன அப்படின்னா, ஒன்றிய அரசுகளுக்கு பெரிய அளவில் எந்த அதிகாரமும் வந்து இருக்காது. பெரிய அதிகாரம், அதிக அதிகாரம் கொண்ட அரசுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவை வந்து மாநில அரசுகளாக தான் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு அமெரிக்கா எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க, அமெரிக்கா வந்து ட்ரம்ப் மட்டும் தான் நமக்கு தெரியும், அவர் அமெரிக்கா அதிபராக இருக்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ட்ரம்ப் மட்டும் தான். ஆனால் ட்ரம்ப் தன்னிச்சையா எல்லா சட்டங்களையும் வந்து நினைக்கிறதெல்லாம் நிறைவேற்ற முடியுமா அப்படின்னா அப்படி முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னா அப்படி என்ன சட்டம் அவர் கொண்டு வந்தாலும் மாநில நிர்வாகங்கள் வந்து அதை அங்கீகரிக்கல அப்படின்னா அது குப்பை கோடைக்கு தான் போகும். இதுதான் வந்து அமெரிக்கா உள்ள, அமெரிக்கா மட்டும் இல்ல, நீங்க ஐரோப்பாவில் உள்ள பெரும்பாலான பல்தேசிய நாடுகளுடைய நிலை அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்க இதே நிலை தான் வந்து நீடிக்கும். எப்படி இருக்குதுன்னா மாநிலங்களுக்கு தான் அதிக அளவுல அதிகாரம் இருக்கும். ஒன்றியம் அப்படிங்கிறது வந்து டொமினிக்கன் ஸ்டேட் மாதிரி குறிப்பிட்ட சில விஷயங்கள்ல மட்டும்தான் அதிகாரத்தை வச்சிருக்கும். மற்ற எல்லாமே நிர்வாக ரீதியான அதிகாரங்கள் அப்படிங்கிறது வந்து மாநிலங்களுக்கு தான் இருக்கும். அப்ப இப்படித்தான் உலகமெங்கும் அமெரிக்கா ஐரோப்பா நாடுகள் பூரா அப்படித்தான் இருக்குது. ஆனா இந்தியா மாதிரியான நாடுகள், இந்தியாவில ஆசியாவில சில ஆப்பிரிக்கா நாடுகள்ல இங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றிய அரசுக்கு தான் அதிகம் இருக்குமே தவிர, அதிக அதிகாரங்கள் இருக்குமே தவிர மாநிலங்கள் பிராந்தியங்கள் அப்படின்னா அதுக்கு பெரிய அளவுல அதிகாரம் இருக்காது. இந்த ரெண்டு வேறுபட்ட தன்மை இருக்குது. இது எதுல இருந்து வருது அப்படின்னா முதலாளித்துவ வளர்ச்சியில இருந்து வருது. முதலாளித்துவ வளர்ச்சி அடைந்த நாடுகள் அப்படின்னா அங்க வந்து மாநிலங்களுக்கு வந்து அதிக உரிமை இருக்கும். அப்படி இருக்கிற மாதிரி தான் உலக நாடுகள்ல வந்து செட்டப் இருக்கு. இப்போ இந்தியா அப்படிங்கிறது வந்து எப்படியான நாடு? முதலாளித்துவ வளர்ச்சி அடைந்த நாடா இல்ல நம்ம பழைய மாதிரி நிலப்பிரபுத்துவ முறையில் இருக்கிற நாடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க முதலாளித்துவம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா நிலப்பிரபுத்துவ கூறுகள் வந்து மிச்சம் இல்ல, மிச்சம் இருக்கிறதும் வேக வேகமா அழிக்கப்பட்டு இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது சரியான நேரம் அப்படின்னு தான் பாக்குறோம். அதாவது மாநிலங்களுக்கும் ஒன்றியத்துக்கும் இடையிலான உறவுகள்ல இருக்கிற முரண்பாடுகள் வந்து மிக வேகமா கூர்மை அடைகிற காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது. அப்ப அந்த அடிப்படையில தான் இங்க இந்த நிறைய மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கல்கள்லாம் வந்து வருது. அப்போ இந்த காலகட்டத்துலதான் நாம இந்த பாசிசம் குறித்து பாக்குறோம். இப்போ மறுபடியும் இந்த பாசிசத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விவரத்தையும் வந்து நம்ம பார்ப்போம். என்ன அப்படின்னா, ஒருவேளை இப்படி நம்ம பாஜக வந்து இப்போ ஆட்சிக்கு வரல, கடந்த 3 தேர்தல்ல தொடர்ச்சியா வெற்றி பெற்று பாஜக இருக்குது அப்படிங்கிற நிலையை விட்டுட்டு இந்த கடந்த 3 தேர்தலையும் தொடர்ச்சியா காங்கிரஸை வெற்றி பெற்று ஆளுங்கட்சியா இருந்து அரசு நடத்திக்கிட்டு இருக்குது
அப்படின்னு சொல்லி ஒரு வச்சுக்குவோம். அப்போ அப்படின்னா இப்ப இருக்கிற இந்த நிலைமை வந்திருக்குமா வந்திருக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவது இப்ப இருக்கிற நிலைமை அப்படின்னா, இன்றைக்கு இந்தியாவுடைய பெருமுதலாளிகளா இருக்கிற அதானி அம்பானி இந்த 2 பேரை எடுத்துக்குவோம். இந்த 2 பேருடைய நடவடிக்கைகள் இந்த வேகமா இருக்குமா இல்ல இது சரிஞ்சிருக்குமா, இந்த அளவுக்கு எட்டியிருக்காதா அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படிலாம் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இப்ப எந்த எல்லையை அவங்க எட்டியிருக்கிறாங்களோ இதே எல்லையை காங்கிரஸ் தொடர்ச்சியா ஆட்சியில் இருந்தாலும் அவங்க எட்டியிருப்பாங்க அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது ஒண்ணு இல்லை. அப்ப எதுல பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, முதலாளித்துவ வளர்ச்சியினுடைய வெளிப்பாடு எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இருக்குமோ இதை எப்படி கையாள்வது அப்படிங்கறதுல வித்தியாசம். ஒரு சில திட்டங்களை கொஞ்சம் தள்ளி போடுவாங்க, ஒரு சில தீவிரமான நடவடிக்கைகளை கொஞ்சம் மட்டுப்படுத்துவாங்க. இந்து பெரும்பான்மைவாதம் இந்த அளவுக்கு மேலோங்கி இருக்காது. இந்த வித்தியாசங்கள் தான் இருக்குமே தவிர முதலாளித்துவ வளர்ச்சியில பெரிய எந்த மாற்றம் இருக்காது. அவங்களும் இதே மாதிரி 25 லட்சம் கோடியை தூக்கி முதலாளிகிட்ட கொடுத்திருப்பாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை முதலாளிகளுக்கு கொடுத்திருப்பாங்க அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ மாற்றம் இங்கதான். அப்ப இதோட இணைச்சுதான் நாம இப்போ பேச வேண்டியிருக்கு. இப்போ அந்த காங்கிரஸ் ஆட்சிங்கிறது அப்படியே தொடர்ந்து இதே முதலாளித்துவ வளர்ச்சி இருந்து இப்ப நாம அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா இப்ப அந்த பாசிசம் குறித்த பேச்சு வேகமா வந்திருக்குமா, அதாவது இப்போ விவாதிக்கிற அளவுக்கு இந்த பாசிசம்ங்கிற பேச்சு வந்திருக்குமா அப்படின்னா வந்திருக்காது அப்படிங்கறதான் நிலை. அப்போ இப்ப பாசிசம் குறித்து நம்ம பேச தொடங்கி இருக்கிறோம் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, பாஜகவினுடைய இந்த வேகமான நடவடிக்கை, அதாவது மக்கள் குறித்தும் இந்துத்துவ பெரும்பான்மைவாதம் குறித்தும் அது மேற்கொள்ளுகிற நடவடிக்கைகள் இருந்து மட்டும்தான் நாம இந்த பாசிசம் குறித்த உரையாடலை தொடங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். இல்ல மாற்று கருத்து இருந்தது அப்படின்னா சொல்லுங்க, நம்ம விரிவா கூட பேசலாம். இது ஒரு பக்கம். அப்ப எதை நம்ம முதன்மையான புரிதலா முன்வைக்க போறோம், அதாவது இந்திய அரசுல, அதாவது இந்திய அரசியல் சட்டம் இருக்கு இல்லையா, அரசியல் அமைப்பு, இந்த அரசியல் அமைப்புலேயே ஜனநாயகத்தன்மை இல்லை அப்படிங்கிற விஷயத்த முதல்ல பார்த்தோம். அது பலருக்கும் தெரிஞ்சதுதான். அப்போ நம்ம பாசிசம் அப்படிங்கிறத எதன் மூலம் வரையறுக்க போறோம்? இந்திய அரசியலமைப்புல ஜனநாயகத்தன்மை இல்லை, மாநிலங்களுக்கும் ஒன்றியத்துக்கும் இடையிலான உரிமை உறவு பகிர்வு அப்படிங்கிறது ஜனநாயகத்தன்மையோட இல்லை, ஒன்றிய அரசுக்கு சாதகமாகத்தான் எல்லா விஷயங்களையும் அவங்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல இருந்து நம்ம அந்த பாசிசம் அப்படிங்கிற விஷயத்தை முன்னெடுக்கிறோமா, இல்ல பாஜக அரசு இவ்வளவு தீவிரமா செயல்படுது அதனால நம்ம பாசிசம் அப்படிங்கிற விவாதத்தை முன்னெடுக்கிறோமா? இந்த 2 விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அரசியலமைப்புல ஜனநாயக தன்மையில இல்லாத ஒரு தன்மையை அப்படி தக்க வச்சுக்கிட்டு வெறுமனே பாஜகவுடைய செயல்பாடுகள் குறித்து மட்டுமே நம்ம பாசிசம் அப்படின்னு சொல்லி பேசணும் அப்படின்னா அது பொருளற்றது அப்படிங்கிறது முதன்மையான புரிதல். அப்போ நம்ம பாசிசம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா முதல்ல இப்ப எல்லா கட்சிகளும் பேசிக்கிட்டு இருக்கிறது பாஜகவினுடைய, அதாவது பாஜக அரசாங்கத்தினுடைய பாசிசத்தன்மை அப்படிங்கறது குறித்து தான் அதிகம் பேசுறாங்க. ஆனா நம்ம பேச வேண்டியது எது அப்படின்னா இந்திய அரசினுடைய பாசிசத்தன்மை. அப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர இத பாஜகவோட மட்டும் தொடர்புபடுத்தி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது ஒரு பக்கம். அடுத்து பாசிசம் அப்படின்னா என்ன, இது ஒரு முதன்மையான கேள்வி. தோழர்கள் ஏற்கனவே விளக்கி சொல்லி இருக்கிறாங்க. முதலாளித்துவ வளர்ச்சி, இந்த முதலாளித்துவ வளர்ச்சியில அடுத்த கட்டங்கள் உற்பத்தி மிகைத்து அதை சந்தைப்படுத்த முடியாம தேங்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி தேங்கும் போது அதை பகிர்வதற்காக மறுபங்கீடு செய்வதற்காக போர்கள் நடக்குது. அது ஒரு காலகட்டம், அது முடிஞ்சு வச்சு. இப்போ இந்த உற்பத்தி தேக்கம் அவங்களுக்கு லாப இழப்பை ஏற்படுத்தணும். அப்படி லாப இழப்பை ஏற்படுத்தி அந்த லாப இழப்பை முதலாளிகள் எதுல இருந்து சரி கட்டுவாங்க அப்படின்னா மக்கள் தலையில கை வைக்கிறதன் மூலம் சரி கட்டுவாங்க. இதுதான் உலகம் பூரா இருக்கிற நடைமுறை. அப்படி மக்கள் தலையில கை வச்சு மக்கள்கிட்ட இருந்து வரிகளை அபரிவிதமா பிடுங்கி அதுக்கான எதிர்ப்புகளை மிருகத்தனமா அடக்கி இப்படி செய்யும் போதுதான், இப்படி செய்யறதன் மூலம்தான் முதலாளித்துவம் தன்னுடைய லாப இழப்பை சரி கட்டுக்கணும். இது நடைமுறையில உலகம் எங்கும் இருக்கிற ஒரு நடைமுறை. இப்ப இந்த நடைமுறைக்குல இருந்துதான்
பாசிசம் அப்படிங்கிறது வந்து வருது. ஜனநாயக மத்தியத்துவம் அப்படிங்கிறத ஒரு அடையாளமா நம்ம வச்சுக்கலாம். முதலாளித்துவ ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஜனநாயகம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அதனுடைய பொருள் முதலாளித்துவ ஜனநாயகம் அப்படிங்கிறது தான். முதலாளித்துவ ஜனநாயகம்னா அதனுடைய விரிந்த பொருள் என்ன அப்படின்னா முதலாளிகளுக்கு ஜனநாயகமாகவும் முதலாளி அல்லாத பிற வர்க்கங்களுக்கு வந்து சரிவாதிகாரமும் இருக்கும். எந்த அரசனுடைய தன்மையும் வந்து இதுதான். அரசு அதனுடைய பேர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அரசை எந்த வர்க்கம் பிரதிநிதிப்படுத்துதோ அந்த வர்க்கத்துக்கு மட்டும் ஜனநாயகமாகவும் பிற வர்க்கங்களுக்கு சர்வாதிகாரமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் அரசனுடைய முதன்மையான தன்மை. அப்ப இந்த தன்மையிலிருந்து பார்க்கும்போது இது முதலாளித்துவ ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் இது சர்வாதிகாரம் தான். அப்ப இந்த சர்வாதிகாரத்துக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல மக்கள் வந்து எழும்போது, அதாவது புரட்சிகரமா எழுச்சிகரமா அதை எதிர்த்து அரசை எதிர்த்து எழும்போது அந்த எழுச்சியை எப்படி தடுத்தாட்கொள்றது, எப்படி மடைமாத்துறது, எப்படி அடக்குறது அப்படிங்கிற ஒரு கோணத்துல இருந்து தான் பாசிசம் வந்து வருது. ஹிட்லர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா பாசிசம் சொன்னாலே இந்த ரெண்டு பேர் தான், ஹிட்லரும் முசோலினியும் தான். இது முசோலினி சொன்னது வந்து பாசிசம், ஹிட்லர் சொன்னது வந்து நாசிசம். இந்த ரெண்டினுடைய கூறுகள் என்ன அப்படின்னா இங்க மக்களை எழுச்சி அடைய விடாம வேற பக்கம் திசை திருப்பி அப்படியே அவங்க அதையும் மீறி எழுச்சி அடைஞ்சாங்கன்னாலும் அவங்கள கொடூரமா அடக்கிறது. இதுதான் வந்து பாசிசத்தோட தன்மை. நிர்வாகம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எல்லா விதமான சலுகைகளும் முதலாளிகளுக்கு செஞ்சு கொடுத்துட்டு மறுபக்கம் மக்களுடைய உழைப்பை வந்து கொடூரமா சுரண்டுறது, ஈவிரக்கம் இல்லாம சுரண்டுறது. அப்ப இதுதான் வந்து பாசிசத்தினுடைய தன்மை இருக்குது. இதுதான் பாசிசம் அப்படிங்கிறது. அப்ப இந்த நிலைமைகளோட இப்ப இந்திய நிலைமையை வந்து ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட 80% பொருந்தி வருது அப்படிங்கறதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. அப்ப இதுதான் வந்து பாசிசமா இருக்குது. இந்த தன்மையோட நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாசிச தன்மையோட தான் இங்க இந்திய அரசு இருக்குது. ஆனா இதை நம்ம எதுல இருந்து சொல்ல போறோம்? இந்திய அரசினுடைய பாசிச தன்மை அப்படின்னு சொல்ல போறோமா, இல்ல பாஜக மட்டும்தான் பாசிசம் அப்படின்னு சொல்ல போறோமா அப்படிங்கறதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. அப்ப இந்த அடிப்படையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசே தொடக்க காலத்திலிருந்து பாசிசத்துக்கான கூறுகளை வந்து தனக்குள்ள அடக்கி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது. நான் அதுக்குதான் மீண்டும் தொடக்கத்துல இருந்து முன்னால வேற பல தலைப்புகள்ல இல்லாம கூட நான் எதை முன் வச்சிருக்கிறேன் அப்படின்னா மாநிலத்துக்கும் ஒன்றியத்துக்குமான உறவு அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான காலகட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது. அது சிக்கலுக்குள்ளாகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தள்ளுவதற்கு நோக்கி அது போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் வேற சில தலைப்புகளே மறைமுகமாவே சொல்லியிருப்பாங்க. அப்போ இதுதான் வந்து நமக்குள்ளேயே முக்கியமான அம்சமா இருக்கு. இப்போ அந்த சிபிஎம் வரைவு நகல் அறிக்கை அதுக்கு வருவோம். அவங்க என்ன சொல்றாங்க? இந்திய அரசு பாசிசத்தன்மை அப்படின்னு சொல்றாங்களா, இல்ல பாஜக அரசு பாசிசத்தன்மை அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்னா அவங்க இதுல வந்து குழப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் அந்த வரைவு அறிக்கை அப்படிங்கறதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு வந்து பார்த்தேன். அது அந்த அளவுக்கு மொழிபெயர்ப்பு துல்லியமா செய்யப்படலை, நிறைய இடங்கள்ல விளங்கலை. அப்படின்னாலுமே கூட நான் புரிஞ்ச வரைக்கும் அது எப்படி இருக்குது அப்படின்னா சில இடங்கள்ல வந்து இந்திய அரசனுடைய பாசிசத்தன்மையை சுட்டி காட்டுறாங்க, இன்னும் பல இடங்கள்ல வந்து பாஜக அரசனுடைய பாசிசத்தன்மையை சுட்டி காட்டுறாங்க. ஆக இந்த ரெண்டையும் வந்து அக்கம் பக்கமா, அதாவது தனியா பிரிச்சு இது என்ன பிரச்சனை இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தனியா பிரிச்சு தெளிவா விளக்குறதுக்கு பதிலா இந்திய அரசினுடைய தன்மையும் பாஜக அரசாங்கத்தினுடைய தன்மையும் போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி குழப்பி அடுத்தடுத்து பக்கமா எடுத்து போட்டு கடைசியில வந்து பாஜகவுடைய பாசிசத்தன்மை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அதுல என்ன முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா பழைய பாசிசம் இல்ல, இது வந்து புதிய பாசிசம். புதிய பாசிச அளவுக்கு இன்னும் பாஜகவுடைய அரசு போகல அப்படிங்கிற மாதிரி அதுலயும் பார்த்த தெளிவான முடிவு வந்திருக்குதா அப்படின்னா அப்படி ஒன்றும் தெரியல, அதுவும் குழப்பமா இருக்கு. ஆக இப்படி ஒரு வடிவத்துலதான் அந்த அறிக்கை வந்து இருக்குது. இப்ப அவங்க முடிவு என்ன எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நாம என்ன புரிதலுக்கு வர்றோம் அப்படிங்கிறது தான் இதுல நம்ம இந்த விவாதத்தினூடாக நாம பெறுற
படிப்பினையா இருக்கும். இப்போ இந்த விவாதத்திலிருந்து நான் என்ன புரிதலை முன்வைக்க விரும்புறேன் அப்படின்னா, இங்க இருக்கிற பிரதானமான சிக்கல் அப்படிங்கிறது வந்து ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான சிக்கல் தான். இப்போதைக்கு, அதாவது அண்மை காலத்துல முரண்பாடு முத்தி கூர்மையை நோக்கி போய்கிட்டு இருக்கிற சிக்கல் அப்படிங்கிறது வந்து இதுதான். இதை தீர்க்கிறதுக்கு நம்ம முதன்மையான இடம் அளிக்கணும் அப்படிங்கிறது தான். இதுல இருந்து தான் நம்ம அடுத்த கட்டமா என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத நோக்கி நம்ம போக முடியும். இந்த மாநில ஒன்றிய சிக்கல்களை அப்படியே தக்க வச்சுக்கிட்டு நம்ம பாசிசம் குறித்த உரையாடலுக்குள்ள போக முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். அப்ப அந்த அடிப்படையில இங்க ஏற்கனவே கூர்மையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இப்போ நிதி உள்ளிட்ட விவகாரங்கள்ல தமிழ்நாட்டுக்கு மாதிரியான தென்னிந்திய மாநிலங்களுக்கு, பாஜக ஆளாத பிற மாநிலங்களுக்கு இங்க எல்லாம் வந்து நிதியில வந்து கடுமையா கை வைக்கிறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையா தெரிஞ்சிருக்கு. இரண்டாவது, ஆளுநர்கள் மூலம் நிர்வாகத்தையே நடத்த விடாம அளவுக்கு முட்டுக்கொட்டை போடுறாங்க அப்படிங்கிறதும் வெளிப்படையா தெரிஞ்சிருக்குது. அப்ப இனி அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். ஏற்கனவே அதுக்கான விஷயங்கள் நடந்திருக்குது. நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், புலனாய்வு அமைப்புகள், இந்த 3 அமைப்புகளையும் கையில, இதெல்லாம் வந்து சுதந்திரமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லி அரசியல் சாசனத்துல சொல்லப்பட்டு இருந்தாலுமே கூட இப்போ அது வந்து பிஜேபி கையில் இருக்கிற ஒரு நிர்வாக அழகாத்த வந்து இருக்குது. அப்ப இந்த 3ஐயும் கையில வச்சுக்கிட்டு பிஜேபி அல்லாத பிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள் எல்லாம் வந்து நெருக்கிற வேலையை வந்து ரொம்ப தீவிரமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இத வந்து நம்ம முதன்மையான இடம் கொடுத்து இதை தீர்க்கிறதுக்கான வேலைகளை வந்து நம்ம செய்யணும். அதுதான் இப்போது இருக்கிற உடனடி தேவையா இருக்குது. அப்போ இதை இப்போ உடனடியா செய்ய முடியுமா? எந்த கட்சி நினைச்சாலும் இந்தியாவில் இருக்கிற இந்திய கூட்டணி கட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிடுவோமே, இப்போ இந்திய கூட்டணி கட்சிகள்லாம் கிட்டத்தட்ட இதுக்கு ஒருங்கிணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு வந்து இந்த தேர்தல் தொகுதி மறுவரையறை, அது அந்த பிரச்சனை குறித்து எல்லா மாநிலங்களையும் வந்து பேசுறாங்க, கூட்டத்துக்கு அழைக்கிறாங்க, அவங்களும் வாரான்னு சொல்றாங்க, அதுல ஏதோ ஒரு பேசுறாங்க, முடிவெடுக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு கட்டத்தில் இருக்கட்டும். ஆனா இப்படி ஒரு நிலைமை இங்க வந்து வந்திருக்கு. அப்போ இந்த நிலைமையினால நாளைக்கு ஆட்சி மாறி இந்தியா கூட்டணி வருதுன்னு வச்சுக்கணும். அப்ப இந்தியா கூட்டணி வந்தா இந்த பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படுமா அப்படின்னா தீர்க்கப்படாது அப்படிங்கிறது தான் முதன்மையான. அப்படி தீர்க்கிறதுக்கு பதிலா எது அதிக முரண்பாடு உள்ள சிக்கலா இருக்குதோ அந்த சிக்கலை முதல்ல லேசா தீர்த்து வைப்பாங்க. நிதி பிரச்சனை இருக்குதா, கூடுதல் நிதி, இப்படி இந்த மாதிரியான முறைகள்ல இந்த பிரச்சனையை வந்து அப்படியே அடக்கி மட்டம் தட்டி வைப்பாங்க. ஆனா சிக்கல் நீடிக்குமா அப்படின்னா நீடிக்கும். இதே வந்து ஒரு நீண்ட கால பிரச்சனையா இருக்குது. மாநிலங்களுக்கும் ஒன்றியத்துக்கும் இடையிலான முரண்பாட்டை தீர்க்கிறது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வந்து இந்தியாவுடைய தலையாய பிரச்சனையா இருக்குது. இந்த தலையாய பிரச்சனையே அண்மை காலத்துல உள்ள எதிர்காலத்துல நடக்குமா அப்படின்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே வந்து தென்படலை. ஏன் தென்படலை அப்படின்னா எதிர்கட்சிகள், அதாவது இந்திய கூட்டணியில் உள்ள கட்சிகளே இதுக்கு வந்து தெளிவான புரிதல் வந்து கிடையாது. அப்படி தெளிவான புரிதல் இல்லாத இருக்கிற நிலையில அவங்களே ஆளுங்கட்சியா ஆளும் அரசாங்கமா வந்தாலுமே கூட இந்த சிக்கல் வந்து தீராது. மறுபக்கம் இருக்கிற பாஜக வந்து இதுல முழுக்க அந்த பக்கம் நின்றுகிட்டு இருக்கு. அதனால இது ஒரு சிக்கல் மிகுந்த ஒரு விஷயமா தான் இருக்குது. இந்த விஷயம் தீர்க்கப்படாமல் நம்ம பாசிசம் குறித்து எந்த ஸ்டெப்பும் நம்ம இப்போதைக்கு எடுக்க முடியாது அப்படிங்கறதுதான் என்னுடைய புரிதலா இருக்குது. இதைத்தான் வந்து நான் என்னுடைய கருத்தா முன்வைக்கிறேன். இது ஒரு முதன்மையான தலைப்பு அப்படிங்கிற அடிப்படையில தோழர்கள் வந்து இது குறித்த மாற்று கருத்துகளையும் வேற புதிய சிந்தனைகளும் இருந்தா தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி.